ஓகே ஓகே. இது என்ன மாதம்? மார்ச் மாதம்னால என்ன, ஆக்சுவலாக நம்ம சம்மர் வரப்போகுது. சம்மர் வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப ஏஜ் ஆனது. ஐபிஎல்லா இல்லைங்க, நீங்கள் ஏஜ் ஆனதுனால இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த மாதம் என்ன மாதம்? மார்ச்சா? +2 10th பப்ளிக் எக்ஸாம் அதுவும் போயிட்டு இருக்கு. இல்லை ஐபிஎல் தான் மேஜராக பேசல. உனக்கு மாசாச்சுன்றது கொஞ்சமாக இருக்கா? இங்கே திரும்ப எங்கள் டைமில் எக்ஸாமுங்கிறதே ஒரு பயமாக நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ரிசல்ட் அதுக்கு மேலே பெரிய பயமாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் பார்க்கறதுக்குள்ள 4 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து செத்து திரும்ப பொழைச்சிருப்போம். இப்போ அவ்வளோ சீரியஸாக யாராவது இருக்காங்களான்னு எனக்கு சொல்லு. அத்தியாரே உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியாது. படத்துலேருந்து வெளில வரும்போது உங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, எக்ஸாம் ஹாலில் கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குண்ணா? வெளில எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்துச்சு, நல்லா எழுதிருக்கீங்களா, எவ்வளோ மார்க் வரும்? ரிவ்யூ யூடியூப்பில் போட்டுருக்காங்க. எப்படி இல்லை யூடியூப் அதான் நீ தான் அதுக்கு தலைவன். சரி, இதுக்கு என்ன நான் பூமர்னு கூட பெருமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு இவங்களோட கல்ச்சரே எனக்கு சுத்தமாக இந்த ரெகுலேஷன் ஒன்று இருக்குடா. இல்லைடா, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணலான்னு இருக்கேன் தெரியுமா? ஒரு நல்ல மாஸ் ஏஎஸ்எம்ஆர் வீடியோக்கு மைக் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு ஒரு ரூம் வாசல்லே வெயிட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு வெளில வந்ததும் என்ன விதை போட்டாச்சா போடலையா, ப்ராப்பரான கன்வெர்ட் இருக்குமா, அவுடேட்டடாக இருக்காருங்க. அதுவும் பண்ணியாச்சா? அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ஓடுதுங்க. இவனுங்க எதை கண்டென்ட் பண்ணணும், எதை வீடியோ எடுக்கணும், அந்த பேசிக் நாலேஜே இல்லாமல் இதில் எனக்கு காசு வருது, ஐ கேன் டூ இட், காசு வருது நான் பண்ணிடுவேன்றானுங்க. இதுக்கு தான் இன்னொரு காண்டுங்க எனக்கு உறுத்தி தள்ளுதுங்க. என் கூட தாங்க படித்தான். சரி எனக்கு வயிற்றுச்சல்னு வச்சுங்க, என்ன ஆனால் வச்சுக்கோங்க, வயிற்றுச்சல்னு வச்சுக்கோங்க, என்னால் முடியல அவனால் முடிஞ்சிச்சு, நான் வந்து அந்த ஜெலஸா தானே சொல்லுவாங்க பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜெலசி. என் கூட தான் படித்தான். கேவலமாக ஆக்ட் பண்ணுவான், ஆக்டிங்கில் ரொம்ப மொக்கையாக தான் இருப்பான். பேசிக் டேலண்ட் இல்லைங்க. இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறீங்களா, சரி ஓகே, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. டிக்டாக் பண்ணுறவங்கள சும்மா ஒரு பாட்டை போட்டுவிட்டு இதை பண்ணிட்டு ஸ்டேஜ் ஏறுறாங்க. எங்கே காலேஜில் ஒரு கெஸ்ட்டாக ஏறுறாங்க. என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறேன். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், ஐடென்டிட்டி இருக்குன்னாங்க. என்னங்க ஐடென்டிட்டி? சும்மா இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்க வந்து கெஸ்ட்டாக இல்லாமல் அவங்கள புரியுதுரா? இல்லை எனக்கு எப்படி இல்லை உனக்கு வெறுப்பாக வருது. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டேஜுக்கு ஏறுறாங்களா, அந்த ஸ்டேஜ் மேலே எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஏன் வரும் அப்படின்னா, நம்ம அங்கே போனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, நம்ம புதுசு, அதுவும் இல்லாமல் அங்கே வந்தவங்கலாம் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்க நல்லா பேசியிருப்பாங்க, நல்ல விதமாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அங்கே ஏறி இருப்பாங்க. நம்மளாம் இன்னும் எதுவுமே பண்ணலையே, இதில் ஏறினா ஒரு பயம் வரதான் செய்யும். அவ்வளோ க்ரௌடை பார்த்தா ஒரு பயம் வரும். இதெல்லாம் தான் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜில் ஏறுறதுக்கு என்ன ஒரு அடிப்படை என்ன இருக்குது? சும்மா ஏறிடுறாங்க மேலே. இல்லை நீ சொன்ன மட்டும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ போகும்போது எனக்கே பயமாக இருந்தது. நான் என்ன சொல்ல போகிறேன், நான் என்ன இந்த பசங்களுக்கு சொல்ல போகிறேன் வந்து எம்ஜிஆர். ஆமாம், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போய்ட்டு வந்தோம். எம்ஜிஆர் இல்லை அதான் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து சீரியஸாக அந்த ஃபீல் இருந்தது. நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நின்னதுமே எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. நம்ம என்ன சொல்ல போகிறோம் அந்த கிட்ஸுக்கு, எனக்கு அதுதான். ஆனால் என்னோட ஸ்லைட்லேயே நிறைய இடத்துல நான் என்ன போட்டிருந்தேன், எத்திக்ஸ் தான் போட்டிருந்தேன். எதுக்கு? ஆனால் அதுதான் இப்போ மிஸ் ஆகுது. இப்போ நான் வந்து உங்கள் சைடில் பேசுவேன். இப்போ இதுக்கு என்ன, நீங்கள் வந்து உங்களை யாரும் கெஸ்ட்டாக கூப்பிடல அப்படின்றீங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏஜாவது இருக்குது. இப்போ உங்களுக்கு 35 இருக்குமா, சரி 30+ வச்சுங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஒரு 30 வருஷம் பார்த்ததையாவது நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும். என் வயசு பையன் 25 வயசு பையன் 22 வயசு பையன்கிட்ட என்னத்தை போய் ஷேர் பண்ண போகிறான்? அவன் எப்படி ஸ்டேஜ் ஏறலாம்? எனக்கு புரியவே இல்லை. இது கரெக்ட் தான். இல்லை எனக்கு வந்து நான் 8th படிக்கும்போது நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் முடிய போது 3:50க்கு எங்களுக்கு ஸ்கூல் க்ளோஸ். ஆனால் 3:50க்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெயிட் பண்ணது, அதுவும் ஸ்பெஷலி 8th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்துல் கலாமை மீட் பண்ணோம். அதெல்லாம் வந்து மெமரபிள். சும்மாட்டி கபன்னு இருக்கும் இன்னி வரைக்கும். அவர் எங்கே உட்காந்துருந்தாரு, எந்த ஒரு உட்டன் சேரில் எங்கள் கூட உட்காந்தாரு, அவரை சுற்றி நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம். அவர் வந்து கிரவுண்ட் நடுவில் உட்காந்துருந்தார். அவர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் கேட்ஸ் தான், அவங்க தான் வருவாங்க ஃபுல் ஸ்குவாடு. அவங்க வந்து இருக்கிற தொட்டி செடி, எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் நிறையா செடிங்கெல்லாம் வச்சுருப்போம், செடி மரம், அசோகா மரம்லாம் இருக்கும். ஸோ அந்த செடி மரத்தை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறது, செடி பாட்டில் எல்லாத்தையும் கம்பி விட்டு நோண்டி அப்புறம் பாம் இதெல்லாம் செக் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. அப்துல் கலாம் வந்தார். அது வேறு மாதிரி ஃபீல். இன்றைக்கி ஜென்ரேஷன் மாதிரி சொல்லட்டுமா ஃபீலுங்கிறத தாண்டி வைபே வேறு மாதிரி இருந்ததுங்க. சும்மா தலை நடுவில் உட்காந்துருந்தாரு பாருங்க. சுற்றி கிட்ஸு, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 0. இன்டர்நெட்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் மனுஷன் வந்ததும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அந்த பேர் கேட்குறப்பே நமக்கு ஒன்று தோணுதுங்க. இதை ஒரு இன்னொன்று வந்து நான் எங்கேயோ சொல்லியிருப்பேனே, நான் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன். நான் அநேகமாக ஃபோனர்னால சொன்னேன்னு நினைக்கிறேன்.
நான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருந்து முடிச்சிட்டாரு. ஓகே சரியா? யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்துல் கலாம் வந்து எம்ஐடியில் ஏரோஸ்பேஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே சரியா? நான் வந்து குரோம்பேட் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன் என் கூட படிக்கிறதுக்காக. எப்படின்னா நாங்கள் மனித நேயமில் படிப்போம். சைதை துரைசாமி தெரியும்ல, அவரோடது மனித நேயம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃப்ரீயாக நடத்துவாங்க இந்த மாதிரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம். அவருக்கு நிறையா அதனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் தெரியும். சைதை துரைசாமி வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல்ல பர்சன். ஏன்னா அவர் நிறைய பேருக்கு வந்து ஏழை பசங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி படிக்க நல்ல பணக்கார பசங்களாகவே கூட இருக்கட்டும், படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிற நிறைய பேருக்கு ஃப்ரீயாக நடத்தினார். சரியா? ஆமாம், இந்த இதில் பண்ணிட்டு இருந்தார். அங்கே நாங்கள் போகிறதுக்கு ஒன்றா போவோம். அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், அவன் எம்இ அந்த இது பண்ணிட்டு இருந்தான். ஏடா சீக்கிரம் வர வேண்டியதாடா அப்படின்னா, பொதுவாக என்ன ஆகும்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா கிளாஸுக்கு கரெக்டாக போயிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காரலாம். அதுக்காக நாங்கள் சீக்கிரம் வர வேண்டியதாடா அப்படின்னு. எல்லா நாளும் சீக்கிரம் வந்துடுவான், 1-2 நாள் வரமாட்டான். ஏன்னு பார்த்தா அன்னைக்கு மட்டும் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடான கிளாஸுக்கு அப்துல் கலாம் கிளாஸ் எடுக்க வந்திருப்பார். எவனாவது எழுந்து வர தோணுமா? அவர் கிளாஸில் எழுந்து வர தோணுமா? வேற லெவல் தெரியுமா? என்னது அப்துல் கலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரா? ஏய் என்னடா சொல்கிற? அப்படி தாண்டா இருக்கும் எனக்கு. ஐயோ, நான் தான் என்னென்னா இதே தான் நான் வந்து ஃபோனர் நாள் ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஊர்வம்பன் பண்ணுவோம் இல்லையா, அதில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எங்களுக்கும் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ்னு ஒரு பேப்பரும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்லேயே இன்னும் பெட்டரான ஸ்டாஃபுங்க ஒரு சிலர் இருந்தாங்கங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க தான் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. நம்மளோட பிரெயின்கே நிறைய பவர் இருக்குது. அதை வந்து யாரோ நம்மளே அறியாமல், அதை உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்களே அதை அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து அதுக்கு பெருமை சொல்லிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் யூனிக்காக இருப்பாங்க. அதை ரீட் பண்ணி வெளில அவுட்புட்டாக கொண்டு வர்றது ஒரு டீச்சர். அவங்களா அந்த மாதிரி சில சமயங்கள் என்ன ஆகும்னா உங்களோட பொட்டன்ஷியலை உங்களோட டீச்சர் வந்து அன்லாக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து எங்களுக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ குமரன் சார்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்மிஷன் லைட்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அவங்க தான் எடுத்தாங்க. அவங்கள பற்றி நான் ஆக்சுவலாக பேசியிருக்கேன். உனக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம். இப்போது ஏஎம் பற்றி பேசுகிறேன். ஏஎம்னா எதுனா ஆல் இண்டியா ரேடியோ. இப்போல்லாம் யார் ஏஎம் கேட்க போகிறா? ஆகாசவாணின்னு ஓடுமே, அங்கேருந்து வரும் அது. சரியா? ஒளிபரப்பு அதிலே வரும், ஒளிபரப்பு டெல்லியிலேருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு. இன்னொன்று எஃப்எம். ஸோ இதுக்கான வித்தியாசத்தை அவர் சொல்லியிருப்பார். அது நான் ஃபோனாக ஊர்வம்பில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ அவர் வந்து சொன்னது ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆகி இன்னை வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் படித்தேன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் காலேஜ் படிக்கும்போது சொன்னார். அதேமாதிரி உமாபதி சார் பேர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. சரியா? அவரால் சரியாக நடக்க முடியாது. பட் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை அதை நினச்சி வருத்தப்படுற ஆள் கிடையாது. எங்கள் எல்லாரையுமே எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகணும்னு தான் நினச்சாரு. ஸோ அப்போ அந்த உமாபதி சாரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தான் வந்து ஒரு புது பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணி விட்டார் எல்லாருக்கும். என்னென்னா அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்சர்வேஷனில் சைன் வாங்கினா தான் ரெக்கார்ட் நோட்டில் சைன் போட விடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்சர்வேஷனில் சைன் வாங்குறதுக்கே தலைவன் வைவா வைப்பார். லேப்ல வைக்க வேண்டிய வைவாவை அப்சர்வேஷனுக்கே வைப்பாரு. இப்போ அப்சர்வேஷனில் 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு வை. 10 எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நான் அவுட் காட்ட முடியும். அவுட் ஏன் காட்ட முடியும்னா, அதான் யாரை பார்த்தாலும் காப்பி அடிக்கலாமே. ஆனால் அந்த அவுட் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஒரு 10 கேள்வி கேட்பாரு. இது சப்போஸ் இந்த இடத்துல இது மாறி இருந்ததுன்னா என்ன வரும் அப்படிலாம் கேட்பாரு. அப்போ அப்சர்வேஷன் சைன் வாங்கணும்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேபுக்கான 10 எக்ஸ்பெரிமெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் நான் வந்து ரெக்கார்டில் வாங்க முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த செமஸ்டரில் அந்த லேப் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம் அப்போ எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதாவது இப்போ 40 மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவலாக 60 மெம்பர்ஸ் இருந்தோம். இப்போ 60 மெம்பர்ஸ்னு எடுத்துப்போம். 55 பேராவது அடிச்சு நொறுக்குனாங்க. வைவாக்காக வெளில இருந்து வந்திருந்தாங்களே, எக்ஸ்டர்னல் தானே வந்திருப்பாங்க, அரண்டுட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் அடிச்சு நொறுக்குறானுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு சார்னால அவர் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஆமாம். ஆனால் அவர் சொல்லும் போதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? டீனா சார் டார்ச்சர் பண்ணுறான் அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். சரியா? ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. யாரை பார்த்தாலும் எல்லாருமே வைவாலையும் பார்த்தோன்னா 10 மார்க் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் சும்மா இப்போ 25 மார்க்காக இருந்தாலும் அதில் வந்து எல்லாருமே 20+ வாங்கிட்டு இருக்காங்க, அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்களுக்கு வெளிலேருந்து வந்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏதோ பிட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்களாடா, எப்படி அடிச்சு நொறுக்குறீங்க எதை கேட்டாலும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இவரு தான் ட்ரெயின் பண்ண ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு நம்மளே வந்து ரெடி ஆகிடுவோம். ஐயோ அவர் இந்த கேள்வியில் கேட்பாரே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பயம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ இருக்க முக்கால் ஸ்டாஃப் பயப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கு தான் இது எல்லாமே ஊர்வம்பில் இருக்குது. அதுவும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஹெச்ஓடி வந்து சொல்கிறாங்க, காலேஜ் ஹெச்ஓடி இப்போ 10ல் 9 பேர் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்ஸு. ஏன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஜெண்டரையும் கொஞ்சம் மிரட்ட முடியும். சரியா? அதே சமயம் இதுலேயும் கேவலமாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க. நீ தான் சொல்கிறியே, ஃபர்ஸ்ட் நைட் நடந்தால் ரூம் வாசல்லே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் எடுக்கிறாங்க. யாராவது கேன்சர் டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் கூட, சார் உங்கள் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா சார், பாசிட்டிவா சார், நெகட்டிவா சார் அப்படின்னு கேட்பாங்க போல அடுத்து. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாஃப் யாராவது கிளாஸில் நிற்கும் போது அவங்கள வந்து போர்டோட வச்சு வீடியோ எடுத்து ஏதாவது வைப் சாங் போடுறது.
இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விமனை வந்து நீ ஹராஸ் பண்ணுறேன்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோன்ட்டாங்க. ஓகே, அது ஃபேக்ட் பண்ண முடியுங்கிறனால அதை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால பசங்க வந்து பயப்படுறாங்க. இப்போ ஃபீமேல் ஸ்டாஃப் வீடியோ எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அவங்க கிட்ட இவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. ஜென் ஸ்டாஃபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பொண்ணுங்க தப்பு பண்ணிச்சின்னு பொண்ணுங்களை கேட்க போனால் போஸ்கோ சட்டம் பாயுது. ஸோ அதனால ஜென் ஸ்டாஃப் வந்து கிட்டத்தட்ட நொடிஞ்சிட்டாங்க. ஜென் ஸ்டாஃபை இவனுங்க அடிச்சுன்னு செஞ்சிருவாங்க. நொடிஞ்சிட்டாங்க, அடிச்சுட்டு செஞ்சிருவாங்க இல்லடா. பதிலுக்கு இவங்க ஓங்கி 4 போட்டாங்கன்னா முடிஞ்சிடும், அது வேற கதை. அதுக்காக எல்லாம் மொக்கையா இருப்பாங்கல்ல. இப்போ இவங்க வந்து இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்றேன். மொத்தம் 40 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது அதில் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புரிதலும் இல்லாமல் படிக்க வந்திருக்கோங்கிறதே மறந்துட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேரை வந்து ஒரு 35 வயசு 40 வயசு இருக்கிற ஒரு ஸ்டாஃபால ஹேண்டில் பண்ண முடியுமானா கண்டிப்பா அவர் வந்து 2 பேருமே ஹேண்டில் பண்ணிட முடியும். 2 பேர் சேர்ந்து அடிக்க வராங்கனாலே வச்சுக்கோங்களேன், கத்தி கபடெல்லாம் எடுத்துட்டு இருந்தால் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தங்க. வெறும் கையால் அடிக்க வந்தா கூட அந்த ஏஜுக்குன்னு ஒரு பவர் இருக்கும், அவங்களால ஓரளவுக்கு வந்து தடுக்க முடியும். சரியா? ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். 10ல் வந்து நான் 5 பேர்லேருந்து 7 பேர் வரைக்கும் இந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க. படிக்கணும்னு வந்ததே 3 பேராக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஜென் ஸ்டாஃப் போயிட்டு 7 பேர் கூட சண்டை செய்கிறதுக்கு என்ன படமா? இல்ல அதான் வேலையா? அதனால அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அவங்க படிச்ச காலேஜ்ல வந்து இந்த தற்காப்புலாம் கத்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டடீஸை தான் கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க படிச்ச காலேஜ்ல என்ன கத்து கொடுத்துருப்பாங்கன்னா, அதுவும் சப்போஸ் இப்போ ஏஜ் குரூப்னு வையேன், ஸ்டாஃபுக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஸ்டாஃப்னா யாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே எங்கே கிடைக்க போகுது. ஸோ அதனால அவங்க விலகிடுறாங்க. ஏன் விலகிடுறாங்கன்னா, இங்கே வந்து ஏன் அழிய போகிறது நான் இல்லை, எனக்கு மாதம் மாதம் சேலரி கொடுக்க போகிறாங்க, இங்கே ஒரு 40 பேர் வர போகிறாங்க, 40 பேர்ட்டு நான் ஏதோ சொல்ல போகிறேன், கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, கேமரா இருக்குதா, இல்லாட்டி நான் வந்து அட்டண்டன்ஸில் சைன் போடுறேன், என் செமஸ்டர் நான் முடித்தேன், ரிசல்ட் வருது வரல, என்னை கூப்பிட்டு வந்து ஏன் ரிசல்ட் வரலன்னு கேட்டால் யாரும் படிக்கல சார், ஏன் படிக்க சொல்லணும்னு கேட்டால் எல்லாம் போதையில் இருக்காங்க சார், அவங்க கிட்ட நான் அப்படி சார் சொல்ல முடியும். அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இவர் வந்து இவருக்கு பதிலாக சொல்லி ஒரு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து 2020 பேட்ச் தாங்க, 2021 அந்த சைட் பேட்ச் தான். எனக்கும் அப்படி பெரிய ஜென்ரேஷன் கேப்பு, இவெல்லாம் பழமையான ஆளாயிட்டான்லாம் கிடையாது. இப்போ தான் வந்திருக்கேன். இவங்க சொல்கிற விஷயங்கள் எனக்கே புதுசாக தான் தெரியுது. அப்படின்னா இப்போ எவ்வளோ ரொம்ப மோசமாக மாறி இருக்காங்க போல இருக்கு ஒரு சில காலேஜில். நீ வேற, நானும் பரத்தம் போயிட்டு இருக்கோம்டா. இதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு எப்படி போயிருந்தேன்னு உனக்கு தெரியும். நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு யார் அது மெடிக்கல் ரெப் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா? அந்த மாதிரி தான் பரத்தை கலாச்சிட்டு இருந்தாண்டே. என்னடா அப்படின்னு ஏன்னா பரத்தை எதிர்பார்க்கல, அவன் கேஷுவலாக வந்துட்டான். இப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ வராங்க, ஏஜ் அதிகம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அவங்க யாராக இருந்தாலும் சரி உட்காந்துருந்தா எழுந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க போகிறாங்கன்னா நம்ம இப்படி போயிடுவோம். நம்ம ஏதோ ஒரு இத்தனைக்கும் கொடுமை என்னன்னா, அப்போ ஃபோனை நாட்டால் இப்போ அது ஃபோன் கையில் இருக்குது, ஃபோனை நோண்டுற மாதிரியாவது சீன் போடலாம். அப்போ ஃபோனும் இருக்காது. உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா நாங்களாம்? அப்போ அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு கையை பார்ப்போம், இப்படி பார்த்துட்டு இருப்போம். இந்த கையை வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் பார்ப்போம் அப்படியே கையெல்லாம். எதுக்குன்னா யாரோ பெரிய ஆள் போகிறாங்க, எதுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டு ஒன்று. ரெண்டாவது அப்படியே அவங்க பெரிய ஆள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் எழுந்துருவோம். சரியா? அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம், உட்காருவோம், என்னாலும் பண்ணுவோம். இதுதான் வந்து நாங்கள் பார்த்துருவோம். இங்கே எப்படி திரும்ப வந்தது, காலை நீட்டிட்டு பாத்ரூம் செருப்பை போட்டு கிழிஞ்ச பேண்ட்டு, அது டிஷர்ட்டாக என்னன்றதே எனக்கு இன்னும் புரியலை. ஏதோ பாதி எரிஞ்ச கோணி ஒன்றத்தை மாட்டிட்டு வந்திருந்தாங்க. மண்டைக்கு மேலே வந்து டெஸ்லா சொன்ன ரிசீவர்லாம் வச்சுருந்தானுங்க எல்லாரும். சரியா? அப்படியே உட்காந்துருந்தானுங்க, அப்படி ஜாலியாக உட்காந்துருந்தானுங்க. எங்கடா அது கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க, இவங்க கீழே இருக்காங்க, இன்னும் காலேஜே முடியலையே, அப்படி தான் இருந்தது எனக்கு. ஏய் வரலையே நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. குவாலிட்டி அப்படியே இறங்கிட்டு இருக்கு. அது யாருக்குன்னா உங்களுக்கு தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தான் இறங்கிட்டு இருக்கு. எனக்கே புரியல. இங்கே பாருங்க, இதில் வந்து பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது தாங்க வேதனை. சரியா? நான் காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே ஆம்பளை பையன் டெஸ்டாஸ்டரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உள்ளே இருக்கும். அது அப்பப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணி தான் விடும். அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அப்படி இதெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது. அதுதான் இயற்கை. சரியா? அப்போ வந்து பசங்க வந்து லைட்டாக ஆம்ஸை மடக்கி காட்டுற மாதிரி ஷர்ட் போடுறது, அதுவும் எல்லாருக்குமே இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர் கிடச்சிடாது. காலேஜ் படிக்கும்போது எத்தனை பேருக்கு மீசம் முளைக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறது 60 பேர்னு நினச்சிங்கன்னா அந்த 60ல் 1-2 பேருக்கு தான் ஆக்சுவலாக நல்லாவே வந்து மீசம் முளைச்சிருக்கும். மீதி எல்லாருக்கும் அரும்பு மீசை தான் எட்டி பார்க்கும். அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பயே ஒரு சிலருக்கு வந்து அந்த மசில் குரூப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே வாண்டடாக வந்து ஷர்ட் இப்படி டைட்டாக போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி டைட்டாக போட்டாலும் பிடி சார் என்ன பண்ணுவாருன்னா, பெட்டக்ஸை டைட் பண்ணுறதுக்காக ஒரு குச்சோட வந்துருவார், பழுக்க வைப்பாங்க. இது காலேஜில் நடந்தது. நான் வந்து ஸ்கூல் சொல்ல, காலேஜ்லேயே இப்படி இருக்குங்க. அப்புறம் நான் உள்ளே போகும்போது காலேஜில் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, டேரெக்டாக பஸ் வந்து நிற்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாக்குக்கும் கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸ் சொல்லி தான் உள்ளே போய் ஆகணும். இப்போ இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 பிடி சார் நிற்பாங்க. ஓகே, பிடி சார் நிற்பாங்க. அப்படி பிடி சார் இல்லைனா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நிற்பாங்க. நம்ம வந்து உள்ளே போகும்போது நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஐடி கார்டு போட்டிருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது போடலன்னா கூப்பிடுவாங்க. இதே ஸ்கூலில் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து எங்கள் சார் ஒருத்தர் இருப்பார், மோகன சுந்தரம்னு. கை நீட்ட சொல்லுவார். கை நீட்டிட்டு கையை நீட்டிட்டு இப்படி நிற்பேன். சரியா? இந்த மாதிரி எல்லாருமே நிற்போம், கையை நீட்டிட்டு இப்படி நிற்போம். கையில் வந்து நகை இருக்கிறத பார்த்தாருன்னா அப்படியே பார்த்துட்டே வருவார். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து இந்த விசிலுக்கு பின்னாடி ஒரு ரோப் இருக்கும். அதனால செம ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரோப்பு. ஒன்று அதை வச்சு பெட்டக்ஸில் போடுவார். சரியாக விழும், புளிச்சுன்னு விழும், உள்ளே வீங்கிடும், சட்டிக்குள்ளார வீங்கினது தெரியும்.
இன்னொன்று என்னன்னா சில சமயங்களில் ரோப் வச்சு அடிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு தோணுச்சுன்னா எங்களே யாரையாவது கூப்பிட்டு போய் கொஞ்சம் அந்த பேண்ட் ரூமில் போய் சைட் ரூம் ஸ்டிக் வாங்கிடுவோம் அப்படின்னு போனால் பேண்ட் சார் இவங்களாம் இருப்பாங்க. அப்படி சார் இல்லைனா பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து யாருன்னா எங்களுக்கு சீனியராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் சைட் ரூம் ஸ்டிக் வாங்கிட்டு வருவோம். சைட் ரூம் ஸ்டிக் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். வேணா அந்த ஸ்டிக்கோட இமேஜ் கூட அட்டாச் பண்ணுறோம். இப்படி தட்டினா தர்றன்னு இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே நீங்கள் நிறையா இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கூட பார்க்கலாம். அந்த ஸ்டிக் எப்படி இருக்கும்னா பிடிக்கிற இடம் கொஞ்சம் குண்டாகவும் நுனி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் போகும். ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுவார்னா ரொம்ப காண்டாக்டாருன்னா திருப்பிடுவார். அப்படி இல்லைன்னா நார்மலாக குண்டான சைடை அவர் பிடிச்சிட்டு திரும்பி நிற்க சொல்லிட்டு மிசா அடி தான் பின்னாடி பொழிச்சு நூலும் வலிக்கதாங்க போகுது. சரியா? திருப்புனா வெளுத்துரும். திருப்புனா என்ன ஆகும்னா அவர் கை பக்கம் அந்த சைடு குண்டு போட்டாருன்னா பொழுக்குன்னு விழும். ஸோ இந்த மாதிரி அடித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரையும் அடிக்கணும் ப்ளீஸ் அடிங்க, நாங்கள் அடி வாங்கணும், அதனால் இந்த ஜென்ரேஷனும் அடி வாங்கணும் ப்ளீஸ் அப்படி சொல்ல வரல. அடித்தாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்ததுனால நாங்கள் எப்படி மாறணும்னா, நான் வந்து அமுதன், இவன் இளமாறன், போய் எல்லாரையும் நைட்டோட நைட்டாச்சும் ஒருத்தரையாக கொண்டோமா. லைஃப்பில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் புரியுது. ஓகே, ஏதோ மிஸ்டேக் பண்ணுறதுனால தானே அடிக்கிறாங்க. சரி, அடுத்த தடவை பிடி பீரியடுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நகத்தை கட் பண்ணணும். நகத்தை கட் பண்ணிட்டு வந்து அடிக்கல உஷாராயிடுவோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் நகத்தை கட் பண்ணல ப்ராப்பராக இருந்தால் ஏன் அடிக்க போகிறாங்க. அப்புறம் இப்போ சப்போஸ் ஷூ பார்க்குறாங்க, ஒயிட் ஷூ அன்னைக்கு மண்டே அன்னைக்கு பிடி பீரியட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட் ஷூ ஒயிட்டாகவே இல்லை கருப்பாக இருக்குது அப்படின்னு அடிக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒன்று வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லணும், இல்லையா நம்மளே ஷூவை துவைக்கணும். இது ஏதோ நடக்கணும். பட் நடந்த விஷயத்த சொல்லிடுறோம், அடுத்த தடவை நம்ம அடுத்த மண்டே அடி வாங்கலை. இவ்வளோதான் வித்தியாசம். நான் எனக்கும் ஸ்கூல் டைம் படிக்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. என்ன இவங்களாம் ரொம்ப இப்படி இருக்காங்க மனுஷன் அவனுங்க அப்படின்னு தோணும். அதுக்கப்புறமா வேலைக்குலாம் நான் போகிறேன்ல, ஒரு இன்டர்வியூ போகிறேன்னா அந்த இடத்துக்கு டீசெண்டாக போகணும் அப்படின்ற எனக்குள்ளே அந்த தாட் வர்றது அன்னைக்கு அந்த மகான்கள்லாம் சொன்னனால தான் அப்படின்றது எனக்கு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் உனக்கு வேணுமா? இது என்னன்னா, இந்த மாதிரி இன்டர்வியூக்காக இப்போ நிறைய காலேஜஸ்ல என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சொல்லி தனியாக வந்து கோர்ஸ் நடக்குறாங்க. இதுக்காக ஹெச்சிஎலோ இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய கம்பெனியோ இல்லாட்டி வெளியில் கன்சல்டன்சி வச்சுருக்காங்களா அந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து ஆள் அனுப்பி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஜாவா வேறு என்னெல்லாம் சொல்லி தரணும், இன்றைக்கி மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன, இப்போ ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக ஏதாவது சொல்லிக் கொடுத்தா அந்த பசங்க கிளிக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் வராங்களாம். அந்த கிளாஸே அவங்க அட்டன் பண்ணுறதில்ல. சரி, அப்படியே அட்டன் பண்ணாலும் இப்போ இங்கிலீஷில் எப்படி பேசுறது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்காக உள்ள சும்மா உட்காந்து அட்டண்டன்ஸ்க்காக உட்காந்து அப்படியே தூங்கிட்டு எழுந்து போயிட்டு அப்புறம் மொத்தம் கிளாஸ் ஸ்ட்ரென்த் 40 பேர்னா அதில் 4 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்களாம். ஓகே, ஆமாம். இதையும் சமஞ்சி ரெயின்போ காலில் கிரிக்கெட்டில் உனக்கு ஆடவும் வரல போகவும் மாட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ படிக்கவும் மாட்டுற, இன்டர்வியூக்கு எதுவும் ட்ரையும் பண்ண மாட்டேன். ஆனால் வேலை வரணும்னா எப்படி வரும்? இவங்க டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும்? லேட்டஸ்ட் ரிப்போர்ட் தெரியும்ல, இதை பற்றியும் நாம வந்து என்ன பண்ணியிருப்போம், நானும் இமானுவல் ப்ரோவும் பேசியிருப்போம். அப்பயும் பார்த்தோன்னா எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது தவிர நிறைய பேர் எப்படி தெரியும், இன்ஃப்ளேஷனில் வந்து மட்டும் இல்லடா வேலை வாய்ப்பு போகிறத பற்றிலாம் பேசியிருந்தோம்ல. அப்போது இதுவே கொஞ்சம் வேறு மாதிரி ஆங்கிளில் யோசிச்சவங்க, இப்போது கம்ப்ளீட் எக்கானமி நினச்சவங்க என்ன சொல்லலாம்னா, இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லலாம்டா. இன்ஃப்ளேஷனை பற்றி நாங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசவே அன்றைக்கி வரல, உண்மை அதுதான். நாங்கள் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பற்றி அதிகமாக பேசியிருந்திருப்போம். அப்போது என்ன ஆகுது, நான் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நிஜமாவே இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு மேனேஜராகவோ இல்லாட்டி ஒரு ஏவிபியாவோ இருக்காங்களோ அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரியா? நான் தான் சொல்கிறேனே, நான் வந்து இப்போது இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்பெனியில் வந்து என்ன ஆகும்னா, நான் பார்ப்பேன் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரில் 3 பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. மீதி 2 பேர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க, அடுத்து என்னடா நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அலாட் ஆச்சா இல்லையான்னா அதில் சப்போஸ் யாராவது ஒருத்தர்லாம் எந்த கூலாக பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்வாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேறு எங்கேயோ போகிறேன். டேய், அப்போ இங்கே இவ்வளோ நாளாக இருந்தேன், இங்கே உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, 1.5 வருஷமாக இங்கே இருக்குது, அந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி வருத்தமே இல்லையான்னு கேட்க தோணுமா தோணாதா? பட் நம்ம அந்த இடத்துல கேட்க முடியுமா? இப்போ நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் கேட்க முடியுமா, வந்துட்டாண்டா இவனும் பெரிய ஆள், அட்லீஸ்ட் நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கப்புக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க்கு எல்லோரும் பாருங்கள்லாம் சொல்ல வரல. உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது உங்கள் ஒர்க்கு அப்படின்னும் போது உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியல அப்படின்னா பேக்கப்புக்கு நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தான். உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது உங்கள் ஒர்க்கு, உங்கள் ஸ்கில்லு செட் ஆகலாம், அப்போ என்ன அர்த்தம், நம்ம அப்கிரேடா? அதான் சொல்கிறேன். உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா எதர் 2 விஷயங்க. ஒன்று, உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அது ரிஸ்க் ஃபீல் வரும், சரியா? இன்னொன்று, உங்களுக்கு பிடிச்சி தான் போனீங்க, ஆனால் அதிலே டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதுக்கு அப்கிரேட் ஆக விருப்பம் காட்டலை அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஸ்க் தான், சரியா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கு மைக்ரேட் ஆகிறது தப்பே கிடையாது. பட் உங்களை நம்பி ஒரு சில டாஸ்க் உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அலட்சியமாக இருந்தீங்கன்னா என்ன? இதுதான் கேள்வி. இப்போ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சில டீமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் சொல்ல வரும்போது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுக்கான டிஎல் இருப்பாங்க, டிஎல் வந்து என்ன ஆகுது, மேனேஜர் கிட்ட காய்ச்சின்னு வாங்குறாரு. சில சமயம் டிஎல் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் 4 வருஷம் கழிச்சு டிஎல் ஆயிருக்காருன்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பண்ணல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுவார். அவனை பண்ண வைக்கிறது தானடா அவன் வேலை அப்படின்னு இவங்க கேட்கும்போது இப்போ மேனேஜருக்கு வந்து அந்த வேலையை பார்க்குறாரு.
நானே பண்ணிட்டு போயிடுறேன்டா அப்பா. இது நடந்திருக்கு. மேனேஜருக்கு வந்து இந்த வேலையை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, மேனேஜர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏவிபிக்கோ விபிக்கோ யாருக்குமே தெரில, எந்த டீம் வேலை பார்த்துருச்சு அவ்வளோதான் தெரியும். வேலை யார் பார்த்தானே யாருக்கும் தெரியாது. இது நடந்திருக்கா இல்லையான்னா நீங்கள் எந்த கம்பெனினாலும் போய் கேட்டுக்கோங்க, நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்காம வந்து இங்கே பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு, சுச்சுவேஷன் சரியில்லை. எக்கானமி சுச்சுவேஷன் பற்றிலாம் நான் பேசலை, மனிதர்கள் சரியில்லை. ரொம்ப நம்ம வந்து சோம்பேறி ஆகிட்டோம், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்கிறோம். சரியா? நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுக்காக அதோட அர்த்தத்தை கொச்சப்படுத்திடாதீங்க. அது கிடைச்சது வந்து ரொம்ப சப்பையாக கிடைக்குது அப்படிங்கிறனால அதை கொச்சப்படுத்திடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் நீங்கள் இருக்கீங்கன்னா, அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை என்ன பண்ணணும், இல்லாட்டி நாங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காய விடணும் உங்களை. ரொம்ப அப்போ காய விட்டா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா? இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலத்தில் வந்து காய விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கு டிவி பெருசாக இருக்காது, வீட்டில் யார்கிட்டயும் முறைச்சிக்கிட்டா வீட்டை விட்டு வெளிலையும் எங்கேயும் போக முடியாது, எல்லாம் பொத்திட்டு அமைதியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யாரையா சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட நான் எதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட எதாவது கேட்கலாம். இல்லை இப்போ வேற மாதிரி இருக்கும், ஏஜில் இருக்கும். என்ன ஒரு 25 வயசு வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அவங்கள பார்த்துப்பாரா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அப்பாவா? ஆமாம், ஃப்ரெண்டே அவங்க அப்பா தான் பார்த்துக்கணும். ஃப்ரெண்டு என்ன உழைச்சிக்கிட்டா இருப்பான்? 25 வயசு வரைக்கும் பார்த்துப்பானாங்க. அதுக்கப்புறம் 26 வயசில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? உங்களை டெவலப் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. ஆமாம், சும்மா ஏதாவது இன்னும் நிறைய கமெண்ட் இருக்கு. கமெண்ட் எல்லாம் இது பொறுங்க எடுத்துட்டு வரேன் நான். இது பார்க்க போனால் இப்போ நாங்கள் ஆரம்பித்த வீடியோ வந்து நியூஸ் வீடியோ மாதிரியே போல இது. ஆமாம், நியூஸ் வீடியோ தனியாக இருக்குது. இது செகண்ட் பார்ட்டாக ஒன்று எடுக்க ஆரம்பிச்சோம்ல, அது ஃபுல்லாக அட்வைஸாக தான் போயிருக்கு. இப்போது வரேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்துகிட்டு வரேன். பாரத் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். சரியா? இது என்னென்னா, ஃபோன் அரேனா தமிழில் வந்திருக்க கமெண்ட்டு. ஸோ இதில் என்னென்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி தெரியுமா? நான் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒன்று, நீங்கள் வந்து லிக்கர் ஸ்கேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வராதிங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியோட கட்சி சிம்பிள் என்ன அது ஞாபகம் வச்சுக்கோங்க, விளக்குமாறு தான். சரியா? அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாட்டை தூய்மைப்படுத்த போகிறோம், பாலிடிக்ஸ் ரொம்ப கரப்டடாக இருக்குங்கிறாங்க, அதனால் நாங்கள் அதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக விளக்குமாறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் பெருக்கி எவ்வளோ சுத்தமாக்குறோம் பாருங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்காக வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த சோகால்டு டெக் எந்தூசியாஸ்ட் போர்வையில் இருக்கக்கூடிய இந்த சோகால்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேரில் 3 வருஷம் பெஞ்சை தைச்சிட்டு போகிறவங்கள மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களாம் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை தான் நாங்கள் அடிக்கடி வைக்கிறோம். ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தோம், பெட்ரூம்லேருந்து வெளில வரும்போது ஒன்றால் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறதுக்குலாம் நிறைய சேனல்ஸ் இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிடுங்க, இங்கே வராதிங்க, நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் ஆல்சோ அவர் டைம். இதை நான் ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் அன் ஆப்ஷன் டு பிளாக் யூ, கிக் யூ அவுட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. இதை என்னால் பண்ண முடியும். இதை நான் பண்ணனா என்னென்னாலும் பண்ணலாம், அதை விட அதை தாண்டி சொல்கிறேன், இதை நான் பண்ண முடியும். இதை பண்ணால் நீங்கள் வந்து வெளில போயிட்டு நான் வந்து இந்த இவருக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணேன், இவர் வந்து நிறையா ஸ்கேம் பண்ணிட்டாரு, அதனால தான் இவர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னாலும் தேங்க்யூ, அப்படி ஒரு பப்ளிசிட்டி எனக்கு கிடைக்குமாயின் அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கான அந்த பழக்கம் பெருசாக வரலை. சரியா? அதையாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஃபேக்ட் என்னன்னா, நேற்று வீடியோவில், அதாவது வெள்ளிக்கிழமை வீடியோவில் ஃபோன் அரேனால என்னாச்சுன்னா, வெள்ளிக்கிழமை தேதி 14, சரியா? 14ஆம் தேதி அன்னைக்கு விக்கி அவைலபிள் இல்லை, அதனால் பரத்வாஜ் வந்து உட்காந்துருந்தான். பரத்வாஜ் உட்காந்துருக்கும் போது நத்திங்கை வந்து பரத்வாஜ் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணான். அதில் எந்த தப்பும் கிடையாது. சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற ஹெச்எம்டியை நான் இவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறேனே, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் விற்க வக்கு இருக்கா? டிஜிட்டல் டீடாக்ஸ் தானே பண்ணுற, டிஜிட்டல் டீடாக்ஸை பண்ணிட்டு ஏன் நீ தூக்கிட்டு வரேன்னா உன்ட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது, இருக்கிறத வச்சு அதாவது ஏழைக்கேற்ற எள்ளுருண்ட மாதிரி அவனால் என்னத்தை உருட்ட முடியுதோ அதை மட்டும் தான் உருட்டிக்கிட்டு இருக்கான். மற்ற விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணாலும் கேவலமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கிறதையும் நாங்கள் ஃப்ராங்காக சொல்லியிருப்போம். உன் பிராண்டுக்கு ரீச் இல்லை, உன் ப்ராடக்ட்டு சரியில்லை அப்படின்னா அதோட ப்ரைஸிங்கும் சரியில்லை, இதுக்கு எதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்? பிராண்ட் அம்பாசிடருக்கு எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணுற? கிரிக்கெட் பிளேயருங்கிற யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கெல்லாம் பண்ணுற செலவுக்கு நிஜமாவே ஒரு கம்யூனிட்டியை வளர்க்குறதுக்கு ஒரு ஆப்போ இல்லாட்டி நிஜமான ஒரு கம்யூனிட்டியோ சிட்டி பேஸ்டு நீ கிரியேட்டே பண்ணியிருக்கலாமே. இதை தானே ஷாமி ஐக்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பண்ணுறதுக்கு ஏன் வக்கு இல்லை அப்படின்னு ஹெச்எம்டியை கேட்கலாமே. ஸோ இதுதான் எதார்த்தம். அந்த மாதிரி தான் பரத் என்ன சொன்னான்னா, இந்த நத்திங்கு கையில் எதுவுமே இல்லாமல், அதாவது பிராண்டு நேம் மாதிரி எதுவும் இல்லைனாலும் ஏதோ இருக்கிற மாதிரியே ஊருக்குள்ளே உதார் விட்டுட்டு தெரியறதுக்கு ஜென்சி மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்ட உள்ளே யாரோ ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்பயும் சொல்கிறேன், நத்திங் ஃபோன் நல்ல ஃபோனா அப்படின்னு கேட்டால் நத்திங் ஃபோனும் ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோனில் நத்திங் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பேரனாய்டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஏஓஎஸ்பி இமேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய, அது எப்படி சொல்லலாம், அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட பேஷனுக்காக
கஸ்டமரம் கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னமோ கவர்மெண்ட் சேலரி கொடுத்துக்கிட்டா இருக்கு. கஸ்டமரம் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களுடைய டைமில், அவங்க ஏதோ பொழுதுபோக்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னால பண்ணுவாங்க. அதாவது ஹாபி பேஷன் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா பேபால் லிங்க் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது வேறு ஏதாவது லிங்க் ரேசர் பே ஏதோ ஒரு லிங்கை போட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கி தரணும்னு ஆசைப்படுறியா, எனக்கு ஒரு பீஸா வாங்கி தரணும்னு ஆசைப்படுறியா, எனக்கு பே பண்ணுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் கஸ்டமரம் கம்யூனிட்டி. அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமரம் கம்யூனிட்டி தான் பேரனாட் ஆண்ட்ராய்டு. அப்படிப்பட்ட டீமை தான் இவங்க வந்து OnePlus ஸ்கூலில் எடுத்தாங்க. OnePlusக்கு எடுத்திருந்த அந்த டீமுக்கு OnePlusல ஏன் வேலை இல்லை அப்படின்னா, ஆக்சிஜன் ஓஎஸ்ங்கிற ஒரு விஷயம் தனியாக இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்ததே தவிர, அது எப்போ கலர் ஓஎஸோட மர்ஜ் ஆச்சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை? ஸோ அந்த டீம் தான் இப்போ எங்கே இருக்குன்னா நத்திங்கில் இருக்குது. அப்படின்னும் போது நத்திங் ஓஎஸ் நல்லா இருக்கு. நத்திங் ஓஎஸ் என்ன அப்படியே க்ளீனாக AOSP பேஸ்டு. இன்னைக்கு பாருங்க, நான் OneUI பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பேன். OneUI வந்து எனக்கு எவ்வளோ தான் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் இப்போ OneUI 7 வந்ததுக்கப்புறம் எனக்கு மெயினாக என்ன முக்கியமான ஒரு விஷயமா பட்டுச்சோ அதில் வந்து கை வச்சுட்டியாடான்னு திட்டிருப்பேன். என்னன்னா, நோட்டிஃபிகேஷன் ட்ரெயிலர் இருக்க நோட்டிஃபிகேஷனில் 7 நோட்டிஃபிகேஷன் ஒரே ஆப்லேருந்து இருக்குன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? இதை தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? இதுக்கு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகல, இப்போ ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகாத நோட்டிஃபிகேஷன் எனக்கு வேணும்னா எதர் நான் லாவா போனோம், பிக்சல் போனோம், அப்படி இல்லைன்னா இப்போ நத்திங் தான் வரணும். எனக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடாக தான் ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படியே AOSP ஸ்டைலில் இருக்குது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் கால்பே காரணமான, எஸ் கால்பே காரணம் தான். நான் கால்பே வந்து கம்ப்ளீட்டாக எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரலங்க. பட் நீ கம்பேர் பண்ணும்போது எப்படி ஆயிடுது அப்படின்னா, நீ ஏன் கம்பேர் பண்ணுற? சரி, இப்போ ஆப்பிள் வந்து உன்னோட முன்னோடி, ஆப்பிளை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகிறேன் அப்படின்னா, ஆப்பிள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்போ பாரு ஆப்பிளோட ஃபோனையே தான் கம்பேர் பண்ணுறான். இப்போ iPhone SE, அதாவது 16E வந்திருக்கு. SEங்கிறது 16E எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, சார்ட்டில் இருக்க கிராஃப் எல்லாமே வந்து iPhone 11, iPhone SE 2020 இந்த மாதிரியான பழைய ஃபோன் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. iPhone 12 வரைக்கும் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 mini 12 இது வரைக்கும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிராஃபை ரெஃபர் பண்ணி தான் அவங்க வேல்யூ காட்டுறாங்க. ஆனால் அவங்க வேறு யாரையும் கம்பேர் பண்ணல. இப்போ 16Eயில் இருக்கக்கூடிய A18 வச்சு அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினச்சா, பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினச்சா, கவலையே படாமல் அதே பட்ஜெட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட வந்து அவங்க ஸ்கோர்ஸ்லாம் போட்டு காட்ட முடியும். ஆனால் பண்ண அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்றனால தான் அவங்க அதை பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஆனால் நம்ம ஆளுங்க இவங்க என்னடான்னா, இவங்க கொண்டோம் Xiaomi 15 Ultraவையும் ஐஃபோனை பக்கத்தில் வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. நான் அந்த இடத்துலயே எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷீட்டில் பார்த்தா ஐஃபோன் ஸ்டாண்ட் அவுட்டாக சூப்பராக யூனிக்காக தெரியுது. ஃபோன் பக்கத்து இது எப்படின்னா, அதனால் கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் பிராண்டுக்குள்ளே கம்பேர் பண்ணாதீங்க மட்டும் இல்லடா, மிஸ்லீடிங்காக கம்பேர் பண்ணாதீங்க. iPhone 16 Pro Max நீங்கள் வீடியோவில் பீட் பண்ணீங்களே, நியாயமா? மனசாட்சியோட பேசுங்க. நத்திங்க சொல்கிறோம், நத்திங்க தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஏதாவது அதுவும் இங்கே பேர மற்றவங்களாம் வந்து அவங்களுக்கு தோதா 100 சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் இருக்கலே பெஸ்ட் சாம்பிள் எதுவோ அதை தான் வந்து எல்லாருமே எந்த பிராண்டாக இருந்தாலும் காட்டுவாங்க. இப்போ நான் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என் வீடியோ ஸ்டைல் வேறுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு உட்காந்து 100 டேக் போயிட்டு அதில் இருக்கலே பெஸ்ட் டேக் தான் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம கதை அப்படி கிடையாது. சரியா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரில் இங்கே வந்து உட்காந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, மனுஷனாடா நீங்களான்னு கேட்பீங்க. அப்படிதான் இருக்கும். சரியா? கூட 2 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் OnePlus 13, இன்னொருத்தர் சரத் ப்ரோ. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்க வீடியோ நியூஸ் வீடியோ. சரியா? இது யாருக்கு தெரியும்னா இவனுக்கு மட்டும் தான் புரியும். நியூஸ் வீடியோவில் தான் இந்த மனுஷன் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், அதனால கட் பண்ணி வேற எங்கேயா தூக்கி போடுறா அப்படின்னு. கட் பண்ணி வேற வீடியோவில் வரும். ஸோ இதுதான் நிலமை. இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், மிஸ்லீடு பண்ணாதீங்க. அப்போ மிஸ்லீடு பண்ணுற ஒரு பிராண்டை நம்ம என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள். மிஸ்லீட் பண்ணுற ஒரு பிராண்டை என்ன பண்ணலாம்? நத்திங் ஃபோன் 2A வந்துச்சு, 2A வந்ததுக்கப்புறம் 2A ப்ளஸ் வருது. 2Aக்கும் 2A ப்ளஸ்க்கும் என்னோட வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வைங்களேன். இந்த வித்தியாசத்தை கொண்டு வரதுக்கு தான் சார் நீங்கள் 6 மாதமாக நைட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்களான்னு கேட்கலாம் தானே நம்ம. சரி, அப்படி நிஜமாவே 2A ப்ளஸ் அவ்வளோ சுப்பீரியரான ஃபோன்னா முதல்ல நீங்கள் லேட் பண்ணி கொஞ்சம் 2A ப்ளஸ்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலன்னு நம்ம கேட்கலாம்ல. இப்போ கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 3A Pro ஏன் திரும்ப ஒன்றா வந்துச்சான், எல்லாரும் சொன்னாங்களா 2A ப்ளஸ் ஒன்றா வந்துருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இப்பயும் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2A ப்ளஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 7200 7350 ஃப்ரண்ட்டில் 50 மெகா பிக்சல், அதில் ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல்லேருந்து இது அப்கிரேடு. அதில் ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் 1080p வீடியோ, இல்லை ஃப்ரண்ட்டில் 50 மெகா பிக்சல் 4K வீடியோ, 45 வாட்லேருந்து 50 வாட். இதுதான் டிஃபரன்ஸ். கரெக்டாக? இந்த டிஃபரன்ஸ்க்காக ஒரு ஃபோன் தேவைதானான்னு நம்ம கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லிப்பீங்க? இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 4K கேப்பபிலிட்டி இருக்குன்றது கரெக்டுங்க. பட் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 4K கேப்பபிலிட்டிக்காக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வருமா, வராதா? அந்த 4K அப்படியே அடிச்சு பிசுறாமல் வேறு லெவலாக மாசாக இருக்கான்னு சரி, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குமே தவிர அது யூஸ் பண்ணுற மாதிரி எங்கேயும் இருக்காது. இதில் ஒருத்தர் இவங்க பேரெல்லாம் அனுப்பாம விட்டான். எனக்கு வந்து என்னாச்சுன்னா, பரத் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தான் வரிசையாக. என்னன்னா, அந்த ஃப்ரைடே ஷோவில் பரத் உட்காந்துருந்தனால அவன் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நத்திங்க திட்டினான். அவங்க பண்ணுறதெல்லாம் எதை ஒரே ஏமாத்தான் இருக்கு, ஏன்டா அப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு. சீரியஸாக சொல்கிறேன், ரியல்மியோட போஸ்ட் ப்ராசஸிங் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப நாளாக திட்டிருக்கேன். இன்னைக்கு நேற்றுக்கலாம் இல்லை, நம்ம வீடியோவில் நீங்கள் எப்போனாலும் போய் பாருங்கள். இதில் வேற குறுக்க நெடுக்க யாராவது வந்துடுறது, என்னையிலேருந்து வீடியோ பார்த்துருப்பாங்கன்னே தெரியாது, எரிச்சலாக வரும் எனக்கு. நானே நிறைய பீப் போட்டு பேச வேண்டிய நிலைமைக்கு ப்ரெஷர் வரும் எனக்கு. என்ன ஆகும்னா, வருவாங்க வந்துட்டு இல்லை யாராவது ஒருத்தர் என்கிட்ட 16 Pro வாங்கட்டுமா, இல்லாட்டி ஐஃபோன் இது OnePlus ஆமாம் iPhone 16 Pro வாங்கட்டுமா, இல்லாட்டி S25 Ultra வாங்கட்டுமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. கீழே இவங்களே வந்து சொல்லுவாங்க, அவர் ஏதாவது சைனீஸ் ஃபோன் தான் சொல்லுவார். என்னைக்காவது சைனீஸ் ஃபோன், இந்த 2 கம்பெனிஸ் இது பாருங்க, இவர் கேட்டிருக்க 2 ஃபோனுமே
வெல் நோன் ரெனவுண்ட் பிராண்டில் இருக்க ஃபோன்ஸு. அதுதாங்க டாப்பு. சரியா? இந்த 2 ஃபோன்லேயும் வீடியோ எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். இன்கேஸ் அந்த மனுஷன்ட்ட அடுத்த கேள்வி நான் என்ன கேட்கலாம் தெரியுமா? கேமிங் அண்ட் வீடியோ உங்களுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை நான் கேட்கலாம். அவர் சப்போஸ் வீடியோ முக்கியம்னு சொல்லிட்டாருன்னா நான் கப்பு சிப்புன்னு ஆகிட்டு இந்த 2த்துக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமே தவிர அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக பிக்சலை தவிர ஒரு யாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிப்போம். இவர் குறுக்கால வருவாராம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிடுவாராம். இந்த மாதிரி வீட்டு பக்கம் வந்து சொல்லிட்டு போ, எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா எதையுமே யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. பரத்வாஜ் வந்து இப்படி சொல்கிறான்னா என்னோட அனுபவம் அதிகமாக இருக்கிற ஒருத்தனுக்கு அப்போ எவ்வளோ எரியும். நானே அடிக்கடி காண்டாவேன். நான் வந்து இன்டர்நெட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு எந்தூசியாஸ்ட். தனிப்பட்ட முறையில் என்கிட்ட இருக்க ஃபோன்ஸை நோண்டிட்டு இருந்த ஒரு எந்தூசியாஸ்ட். நான் எந்தூசியாஸ்ட் க்ரௌடோட ரொம்ப மிங்கிள் ஆகி சுற்றின ஆள் கிடையாது. அதெல்லாம் நான் இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். பரத் 2006-07 அது பண்ணிகிட்டு இருக்கான். இவர் படித்த இன்ஃபர்மேஷனை அவர் போட்டார், அவர் தான் கிரியேட் பண்ணது. எக்ஸாக்ட்லி. அப்போ எப்படி இருந்திருக்கும்? நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், டே என்னடா லுமியா 925 வீடியோ போட்டிருந்தீங்களே, அந்த அண்ணா நகர் டவர் பார்க்கில் போய் சாம்பிள் எடுத்திருக்கீங்களா, அங்கே தான் உட்காந்து நான் யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து சாம்பிள் போட்டுக்கிட்டு இருக்கான். சரியா? அந்த டைம் நான் என்னென்னா எக்ஸாம் படிச்சுக்கிட்டு 808 நோண்டிகிட்டு இருக்கேன். ஸோ எந்தூசியாஸ்ட். ஆனால் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல. என் கேங்குள்ளே எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், அவங்க என்ன கலாய்ப்பாங்க, டே மொபைல் மணி அப்படின்னு கலாய்ப்பாங்க. அதுக்கு நான் கேக் கூட காமிச்சேன். சரியா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அப்போது எனக்கே சில விஷயங்கள் காண்டாகும், அவனுக்கு அதுக்கு மேலே ஆகும். ஏன்னா நான் சிம்பியன் ஃபோன் யூஸ் பண்ணால் அந்த சிம்பியன் ஃபோனுக்கு ட்விட்டர் ஆப்பை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த பையன் அவன். அப்போ அவனுக்கு எவ்வளோ காண்டாகும். ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்குற எல்லாரும் ஏதோ நேற்று வந்து சும்மா இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு வந்த ஆளுங்க கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் நிறைய சேனலில் பார்த்தனால எங்களையும் அப்படி ஈக்குவேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு எந்தூசியாஸ்டாக இருந்தால் இங்கே இருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது நல்ல வகையில் இருக்கும்போது ஐ வில் பி வெரி ஹாப்பி. என்னோட நெகட்டிவ் சைட்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்க முடியும். பட் சம்மந்தமே இல்லாமல் நத்திங் சூப்பர் ஃபோன்னு பேசுன்னு சொன்னால் அது எப்படி? நீங்கள் சொல்கிறத தான் நான் பேசணுன்னா என்ன கதை இது எனக்கு தெரில. உங்களோட நீங்கள் இப்படி சொல்லலாம். இப்போ சப்போஸ் XYZன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் சொல்லலாம், நத்திங் ஃபோன் இருக்கலே சூப்பராக இருக்குது ப்ரோ, இதான் ப்ரோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, நான் யூஸ் பண்ணேன், எனக்கு 12 மணி நேரம் SOT வந்தது, நான் சார்ஜ் போட்டேன் 250 வாட்டில் ஏறுது. உங்கள் கருத்தாக இருக்கலாம், அதை நீங்கள் சொல்லலாம், அதை நான் அப்படியே படிக்கலாம். இதை வந்து இப்போ கேட்குறாங்க பார்த்தீங்களா, பார்த்துட்டு வர நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இந்த அண்ணன் எதையோ படிக்குது, அது ஒரு லூஸாக இருக்கும் போல், எதையோ வளரி வச்சிருக்கு, அதையும் இந்த அண்ணன் படிக்கிறாரு, அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. இப்போ எந்த இடத்துல எனக்கு டேமேஜ் எதுவும் கிடையாது. என் கருத்துன்னு ஏதாவது சொல்லும் போது தான் என்ன ஆகும்னா அது எனக்கு பேக் ஃபயர் ஆகும். என்ன ப்ரோ நீங்கள் இது சரியாக யூஸ் பண்ணி பார்க்கலையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா பண்ணலையான்னு இருக்கும். பட் யாரோ ஒருத்தர் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, கமெண்ட் செக்ஷன்லேருந்து பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டும் போது அவர் என்ன யூஸ் பண்ணாரோ அதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அவர் சொன்னது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரியலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அதான் ஃபீலாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபீட்பேக் வந்து நியர்லி குட். அதான் ஃபேக்ட். இப்போ இங்கே பாரு, மேபி என்னோட ஒப்பீனியன் பிடிக்காமல் போகலாம், பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஐ ஃபீல். ஆண்டவரே நீங்கள் நத்திங்க கலாய்க்கிறதுல ஒரு லிமிட் இருக்குது. பட் பரத் எப்போவுமே டாக்ஸிக்காக போகிறாரு. அவன் டாக்ஸிக்காக போகிறதுக்கு காரணம்னா அவனோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அதான் உண்மை. எங்கள் டீமுக்குள்ளே பேசும்போதே அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? நான் சொல்கிறேன். இப்போது வருண் இருக்காருன்னு வைங்களேன், வருண் இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, இவன் அந்த வேலைலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நிஜமே பண்ண முடியாது, அதை அப்படியே சொல்லுவான். ஓகேயா? அதை அப்படியே சொல்லும் போது உனக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ண முடியாது நீ எப்படா சொல்லலாம் அப்படி தோணலாம். சரியா? ஆகலாம்ல. ஆனால் பண்ணுறதுக்கு கொடுத்தா உட்காந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக நிம்மதியாக ஒரு சில வேலைகள் பார்த்துருப்பீங்கல்ல. புதுசாக கற்றுக்கிறது கரெக்டுங்க, வேறு டைமென்ஷனுக்கு போனால் பழைய வேலையும் பண்ண முடியாது. புது டைமென்ஷனுக்காக உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி இதை தெரிஞ்ச ஒருத்தனை உள்ளத்துக்கு போட்டிங்கன்னா வேலையை முடிச்சிருவான். புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னா? இப்போது கோடிங்கில் பிஸ்து ஒரு பையன் திடீர்னு அவனை கூப்பிட்டு வந்து இந்த ஃபைனல் கட்டில் உட்காந்து எடிட் பண்ணு அப்படின்னா, கோடு கொடுத்து கோடில் எரர் இருக்குது கண்டுபிடிச்சி எடிட் பண்ணுறானா பண்ணுவான். அவனை கூட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணால் அவன் எப்படி பண்ணுவான்? மொத்தமாக தலை சுற்றிடும். இப்போது இந்த மாதிரி சில சமயம் நடந்திருக்கு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து பரத்தோட ரிப்ளை எப்படி தான் இருக்கும் அப்படின்னும் போது, இப்போ சொல்லுங்கள், சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எனக்கு எப்படி தோணலான்னா, நீ யாரா சொல்கிறது எனக்கு வரும் வராதுன்னு அப்படின்னு தோணலாம். ஆனால் ரியாலிட்டி சம்டைம்ஸ் கொஞ்சம் கசக்கும். அதை ரியலைஸ் பண்ணும்போது புரியும். அது மாதிரி தான் இருக்கும். பரத் சொல்கிறது எப்பயுமே கட் அண்ட் ரைட்டாக தான் இருக்கும். எங்கள் டீமுக்குள்ளே அவன் பேசும்போதும் கட் அண்ட் ரைட்டாக தான் இருக்கும். அதை எடுத்துக்கிறத எடுத்துக்காத எங்களோட விருப்பம். இப்போ உங்களுக்கு வந்து ஏன் அது வந்து கோவம் ஏன் வருது? அதான் அவன் டாக்ஸிக்காக சொல்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஐ யூஸ் ஐஃபோன் அண்ட் நத்திங் ஃபோன் அண்ட் ப்ராடக்ட்ஸ், பட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணது இல்லை. நல்லது தான் ப்ரோ. குரோம்பெட் ரோடில் நான் வந்து அப்பாச்சி யூஸ் பண்ண கதையும் சொல்லியிருக்கேன். அந்த வண்டியில் 0 to 60 கிளாக் பண்ணலாம், தெரியும்ல? அப்பாச்சி யூஸ் பண்ணுற எல்லா யூஸருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பாச்சியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிளாக் ரீசெட் அடிச்சுட்டு டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 0லேருந்து வண்டியை முறுக்கி கிளம்பி 60 அடிக்கும்போது எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே அடிச்சிங்கன்னு சொல்லி அதில் நோட் ஆகும். சரியா? இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக அதே இடத்துல இன்றைக்கி பண்ண முடியுமான்னு இன்றைக்கி பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக பண்ண வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்டா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. நான் பண்ணது 2007, 2009 அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பண்ண முடியாது. காரணம் என்ன? டிராஃபிக்கு. இப்போது அதே ரோட்டில் 2009 நான் பண்ணேன். அதே 2009 எவனோ சிபிசியில் பண்ணி சொருகி கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ அவன் என்ன சொல்லுவானா, அந்த ரோட்லாம் ஓட்ட முடியாதுங்க, அந்த ரோட்டில் மனுஷன் ஓட்டுவானா, கீழே விழுந்து கால் உடஞ்சது எனக்கு தாங்க தெரியும். ஆனால் நான் எப்படி திரும்ப வெளில போய் சொல்லிட்டு இருப்பேன், அந்த ரோட்டில் செம்ம ஸ்பீட் அடித்தேன். அனுபவம் மாறும். சரியா? உங்களுக்கு வரல அப்படின்னா சந்தோஷப்படுங்க ப்ரோ. உங்களுக்கு ஒரு வியாதி வரலைன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்கள் ஃபோன் நல்லா இருக்குன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. வந்த ஒரு 10 பேர் தான் எங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தனை பாராட்டுறதுக்கு 4 பேர் வரமாட்டாங்க, ஒருத்தனை திட்டுறதுக்கு வேணால் 4 பேர் வருவாங்க. இப்போ ஒரு விஷயம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க, டெய்லி போய் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உப்பு சரியில்லை, காரம் சரியில்லைன்னு வைங்களேன், அன்னைக்கு தான் போயிட்டு நம்ம சொல்லுவோமே தவிர 20 நாளாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். அதில் அந்த ஒரு நாள் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். 19 நாள் நல்லா இருந்தது இல்லை, என்னைக்காவது யாராவது போய் பில்லு பே பண்ணுறதுக்கு முன்னாடி யார் பார்த்து குக்கு சூப்பராக பண்ணுறப்பா, நீ செம்மையாக பண்ணுறப்பா சொல்லியிருப்போம். எவ்வளோ ஹோட்டல் போய் சாப்பிட்ருப்போம் நம்மளாம், சொல்லியிருப்போமா? ஆனால் அந்த சரியில்லாத அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு பே பண்ணுற இடத்துலையோ இல்லாட்டி யார்கிட்டயோ கூப்பிட்டு இல்லை உப்பு இல்லை இல்லாட்டி காரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏன் அந்த மாதிரி நல்லா இல்லைனாங்க சொல்ல முடியும். நல்லா இருந்தால் வாங்கிட்டு போகிறதோட முடிஞ்சு. எக்ஸாக்டா. இப்போ நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்து கமெண்ட் போடுங்க. இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது, நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி போடாதீங்க. நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும். இப்போது இதுலேயே இருக்குது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் உங்களோட கமெண்ட்லேயே இருக்குது. நான் அதுக்கு வரேன். இப்போ ஒருத்தர் வந்து, நான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி. ரெட்மி Note 8 Pro ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. அவரை கூப்பிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், OnePlus 13 வாங்கி கொடுக்குறேன். ஜாலியாக இருக்கும். OnePlus 13 யூஸ் பண்ணுறாரு ஒருத்தர் இப்போ. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு OnePlus நான் iPhone 13 Pro இல்லாட்டி iPhone 14 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி iPhone 14 Proலேருந்து வந்திருக்காரு. அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான், கேமரா டவுன் சைடாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் கேமரா முடிச்சு விட்ரும். ஏன்னா ஐஃபோன்லேயும் ப்ரோமோஷன் டிஸ்பிளே 13 Proலேருந்தே அது ஹை ரெஃப்ரெஷ் ரேட். ப்ரோவில் இருக்கும்ல. ஓகே அப்போ பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஏமாற்றங்கள் தான் இருக்கும். 8 வேணால் இருக்கும். ஏமாற்றங்கள் தாண்டி OnePlusல அவர் என்ஜாய் பண்ண போகிற விஷயம் என்ன தெரியுமா? பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங், அப்புறம் எந்த ஆப்னாலும் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ண முடியுது ப்ரோ. ஸ்டோர்லேயே இல்லை ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதெல்லாம் அவர் பண்ணால் என்ஜாய் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணால், ஐஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்தாருன்னா வெறுத்துருவார், வாழ்க்கையை வெறுத்து போயிடுவார். ஐஃபோனில் அவங்க வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனை வீடியோ எடுத்துருந்தாருன்னு வைங்களேன், அப்படியே வந்து இதில் OnePlusல எடுத்து பார்த்தாருன்னா செத்துப்படுவார். இன்னும் இதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன் அந்த மாதிரி தோணும். இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுலாம் கரெக்டுங்க. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது பார்த்தீங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லாருக்கும் நல்லா இருக்கக்கூடாது. புரியுதா? அது எப்படின்னா சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு கிடையாது, அதான் யதார்த்தம். ஏன்னா அவங்க எதுலேருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எதுலேருந்து வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. டிவைஸை வச்சு கம்பேர் பண்ணால் தான் அவங்களுக்கு வேல்யூபிளாக தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க சொன்னதே வந்து ஒரு கேப் பாருங்கள், ஒரு 5 years கேப்பாவது இருக்கணும். உடனே அடுத்தடுத்த ஃபோனை வாங்கினோன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான, இப்போ நம்ம பார்க்கறதுக்கான நல்லா இருக்குமே தவிர ரியல் டைமில் நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இன்னைக்கு கூட நாங்கள் வந்து S24 பக்கத்தில் வச்சோம். பிரைட்னஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வச்சு, மற்றபடி கலர்லேருந்து அந்த வியூ ஆகிறது, ரிஃப்ளெக்ஷனு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமராவில் வந்து என்னாச்சுன்னா, S24 Ultra உனக்கு சாம்பிள்ஸ் வரும். S24 Ultra வந்து S25 Ultraவோட 100x சூப்பராக பண்ணியிருந்தது. ஆமாம், 24 Ultraவில் வந்து அந்த ஏஐ ப்ராசஸிங் சூப்பராக இருந்தது. 24 Ultraவில் ஸ்மூத்தன் பண்ணி டேட்டா ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா காமிச்சது. எல்லாமே S25 Ultra புதுசாக வந்தது வேறு, அதுக்கு என்ன அப்டேட்ஸ்லாம் வந்து இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஃபேக்ட் இதுதாங்கிற. இப்போ அதோட ஆமாம், இன்னைக்கு நிலமை என்னன்னு கேட்டால், கேமராவில் எதுங்க நல்லா இருக்குது அப்படின்னா, லாங் ஜூம் ஷாட் எடுத்துக்கிட்டே போகிறீங்கன்னா S24 Ultra நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ யாராவது வருவாங்க வந்துட்டு, லூஸாக இருப்பான் போலவன், புது மாடல் போய் நல்லா இல்லைங்கிறான், பழைய மாடல் நல்லா இருக்குங்கிறான், யார் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதை தானே நாங்கள் பார்த்தோம். நான் என்ன பார்த்தோன்னா அதானே சொல்ல முடியும், சொல்ல முடியும். இதுதான் நிலமை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறார், ஐ யூஸ் ஐஃபோன் அண்ட் நத்திங் ஃபோனு ப்ராடக்ட் பட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. மேபி ஹீ ஹேஸ் ஃபேஸ்டு இட், பட் அவர் சொல்கிறது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. உங்கள் நியூஸ் அண்ட் வீடியோஸ் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு தான் பார்ப்பேன், இல்லை ஒர்க் அவுட் டைமில் பாட்காஸ்ட் மாதிரி கேட்பேன். பட் ஹீ இஸ் பிஹேவிங் லைக் டாக்ஸிக்னு உச்சக்கட்டம். ஐ எம் பர்சனலி கோன அவாய்ட் யுவர் வீடியோஸ் வென் ஹீ இஸ் தேர் ஹியர் ஆன் அப்படின்னு போட்டிருக்கீங்களா. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஒருத்தன் எப்போ பாரு நடிச்சிங்கன்னே இருக்கான் பொழுது அன்றைக்கும், ஒருத்தன் வாயை திறந்தா உண்மை மட்டுமே பேசுவான். ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி. யாருன்னா விக்கி, அவன் பொழுது நீங்கள் நடிச்சிட்டு இருக்கான். அவனை ஒரு நீங்கள் OnePlus ஃபோன் கூட இல்லைங்க, அவனை ஒரு நத்திங் ஃபோன் நீங்கள் யாராவது வாங்க வச்சுருங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 ரூபா தரேன், நான் பெட்டு கட்டுறேன். அவனை போயிட்டு நீங்கள் ஒரு நத்திங் ஃபோன், ஏதாவது ஒரு நத்திங் ஃபோனை வாங்க வச்சுருங்க, செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே அவனை வாங்க வச்சுருங்க, பார்த்துடலாம். ஐயோ பாவம், விக்கி ப்ரோ அட்டாக் பண்ணுறீங்க. இல்லை, ஃபேக்ட் அதுதான். அவனை வாங்க வச்சுருங்க, பார்த்துடலாம். லைவாகவே நிறைய வீடியோவே கேப்சர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நாங்கள் போட்டது இல்லை. ஒரு தடவை வந்து அவன் ஆடியோவை மட்டும் வச்சன் இடையில போட்டிருப்பான், ஆனால் அதில் மியூசிக்கை போட்டுட்டான் அவன். நான் கேட்பேன், இவ்வளோ நாளாக அவன், நான் என்ன சொல்லுவேன், HMDக்காக போய் பேசியிருப்பேன். நான் ஆண்டவர் எனக்கு வேறு லெவல் போய் இவ்வளோ போய் பேசுறது தலை வலிக்குதுரா அப்படின்னு நான்லாம் இப்போ பாருங்க டெய்லி பேசின்னு இருக்கேன் அப்படின்வான். அப்போ நத்திங் வேஸ்டாடானா, ஆமாம் அது வேஸ்ட்டு தான், அது கூட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்வான். அந்த ஆடியோ வச்சன் ஒரு ஷோவில் பின்னாடி போடுவான், ஆனால் மியூசிக்கோட சேர்த்து போட்டான்.
மியூசிக்கோட சேர்ந்து வரும், கவனிச்சு கேட்டால் தான் கேட்கும். அப்போது அவன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியலங்கிறத எனக்கு வேதனையாக இருக்குது. நத்திங் அவ்வளோ சுப்பீரியரான ஒரு ஃபோன்னா அவன் கையில் எப்போ பாரு அதான் இருந்திருக்கணும். என்னைக்காவது அவன் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார்ஜில் இருக்குங்கிறான். எப்போ பார்த்தாலும் சார்ஜர் இருக்குன்னு தான் சொல்லுவார். சார்ஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் தான், எப்போ பாரு சார்ஜில் இருக்கிற மாதிரி, சார்ஜ் பேட்டரியே நிற்காத ஒரு ஃபோன் தான். குறை தான், எப்போ பார்த்து சார்ஜில் இருந்தால் அதுவும் குறை தான். எனக்கே புரியலை. நீங்கள் எல்லாத்தையும் நம்பிடாதீங்கிறேன் நான். ஸ்க்ரீனில் வர எல்லாரும் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்களோ அதான் ரியாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேரில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் விக்கி நேரில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் 2 ஃபோன் இருக்குது. ஒன்று S25+, இன்னொன்று OnePlus 12. ரெண்டும் பாருங்க என்னென்னு. ரெண்டுமே நத்திங் இல்லை. நத்திங்லாம் நத்திங்க. அவனுக்கு கேமரா நல்லா இருக்கான்னு கலாச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இவர்கிட்ட தான் இருக்குது, 3A Pro இவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னா அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க, நிஜமாவே என்னதான் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா. சரியா? எதுக்குன்னா அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போ யாராவது கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது நத்திங் வாங்கலாமான்னு கேட்டால் ஸ்க்ரீனில் விக்கி என்ன சொல்கிறான், ஆன் ஸ்க்ரீனில் நத்திங் வாங்குன்னு சொல்கிறான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அப்போ விக்கி கால் பண்ணி நத்திங் வாங்கலாமான்னு கேட்டால் மச்சான் முதல்ல நான் யூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவான். இல்லாட்டி எங்ககிட்ட கேட்பான், கேட்டு நிஜமாவே சொல்லலாமா நம்பலாமா அப்படின்னு கேட்பான். ஃபேக்ட் என்னன்னா இதுதான் ரியாலிட்டி. அதுக்காக வீடியோவில் சொல்கிற மாதிரி கால் பண்ணுற எல்லாருக்கும் எனக்குலாம் ஏன்டா கால் பண்ணுறேன், என்கிட்ட சொன்னாலே நான் நத்திங் தானடா சொல்லுவேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கால் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு அவன் V40லாம் சொல்லியிருக்கான். அந்த மனுஷன் என்ன நத்திங்க்கு பிராண்ட் அம்பாசிடராக உட்காந்துருக்காரு. யார் என்ன தர ஃபன் எலிமெண்ட்டாக அவருக்கு நடுவில் உட்காந்து. அதனால இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கூடாது ப்ரோ. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நேம்லாம் இங்கே இல்லை. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாத்தையும் தயவுசெய்து நம்பாதீங்க. இவ்வளோ நாளாக வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சரை பற்றியான வீடியோ வந்து முக்கி அத்தனை சேனலில் போய் பார்த்தீங்களே, எல்லா சேனல்லையும் கட்டு இல்லாமல் யாராவது போட்டாங்களா? என் கேள்வியே இதுதான். யாராவது ஒருத்தர் கட்டு இல்லாமல் ஏதாவது வீடியோ போட்டாங்களா? அதை விடுங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, யாராவது ஒருத்தர் யதார்த்தமாக பேசுனாங்களா? எங்கேயாவது யாராவது யதார்த்தமாக பேசுனாங்களா? எல்லாத்தையும் அவங்களே சாதிச்ச மாதிரி வேற பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி தானே எல்லாரும் பேசுனாங்க. உண்மையா இல்லையா? இப்படி பின்னாடி கருப்பு ஸ்க்ரீனு எல்லாரையும் சொல்கிறேன்டா. இந்த இன்ஃப்ளூயன்சர் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு வீடியோ போடுவாங்க. எப்பா ஆல்ரெடி இங்கே ரீல் வந்து தொங்குதியா, முடியலை, இதுக்கு ரியாக்ஷன் வீடியோவா? அப்போ தான் எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா, ஃபர்ஸ்ட் நைட் நல்லா நடந்ததா அப்படின்னு அதுக்கே வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் போடுவாங்க. ஆமாம். அடுத்த கமெண்ட் இதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹேட் ஆன் நத்திங் ஃபோன்ஸ். ஐ ரீசென்ட்லி காட் த 3A Pro. இட் இஸ் ட்ரூலி a flagship killer. ஃப்ளாக்ஷிப் கில்லரா? முடிஞ்சு ப்ரோ. நான் தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இவன் தான் தடுத்து வீடியோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். நான் HMDக்கு போயிட்டு பேசிட்டு USR விகாஸ்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி வந்து நோக்கியாவில் இருந்திருப்பாரு. அவர் தான் ஹெட்டு. இப்போ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரையும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸையும் மீட் பண்ணி HMDயில் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபோன் வரணும்னா 20,000 ரூபாய்க்குள்ள 7S Gen 2 பண்ணுங்க, மொத்த மார்க்கெட்டையும் முடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஐடியாவை சொல்கிறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி கமெண்ட்லாம் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இப்போ நத்திங் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. நத்திங் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னா OnePlus பாவம் இனிமேல் அது என்ன பண்ண போகுதுன்னே தெரில. இதை தாண்டி என்னன்னா நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இப்போ தான் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியில் இதையும் நான் வந்து ரியல்மியில் ஒரு இத்து போன ஃபோன் நான் காரி துப்பிட்டு இருப்பேன். அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதுவே நிறைய விஷயத்தில் சூப்பராகவே கூட பண்ணிச்சு. நாங்கள் இனிமேல் ரியல்மியை திட்ட போகிறது கிடையாது. நாங்கள் ரியல்மியை திட்டுறதுக்கு அர்த்தமே இல்லைன்ன மாதிரி இருந்துச்சு. அதில் ரியல்மி UI 6 7 வந்துருந்தது. ரியல்மி UI 7 வந்து ரியல்மி 6 7 அது 6 லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க. 7.18 GB வந்துச்சுங்க. அந்த அப்டேட் பண்ணியாச்சுங்க. ரியல்மி 6 பேஸ்ட் ஆன் Android 15 அது பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது மூன் ஃபோட்டோகிராஃபி அது 100% ஏஏவே இருக்கட்டும். அந்த ஏஏ கூட அது கரெக்டாக ஒட்டி தொலையுது. இது அதையும் ஒட்டி தொலைய மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தா நீங்கள் ஒன்றும் சொல்லலாம், இவனுக்கு பொய் சொல்ல தெரியல, இந்த மாதிரிலாம் எதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கோவங்கள் வந்துவிடும். ஏன்னா மூன் ஃபோட்டோ இருக்குல்ல, அதே ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறான், இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ அது வந்து குழம்பிடுறான் அவன். இதில் ஹைலைட் என்னன்னா நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனில் லேண்ட் ஆனீங்க? இது ஒரு ஃபேக்ட். நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரெட்மி நோட்டு இல்லாட்டி வந்து பழைய லாவா இந்த மாதிரி ஏதாவது பழைய ஃபோனில் இருந்துருந்தீங்கன்னு வைங்க. சொல்லப்போனால் நோக்கியாவில் வந்து அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த இடத்துல தான் நோக்கியா 7.1 நோக்கியா 8.1 இந்த மாதிரி ஃபோன்லேருந்து யாராவது இதில் லேண்ட் ஆனாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதையும் நான் இங்கேயே சொல்கிறேன். யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே நத்திங் ஃபோன் 2Aவோ இல்லாட்டி நத்திங் ஃபோன் 3Aவோ இருக்குன்னா உங்ககிட்ட பழைய நோக்கியா 6.1 ப்ளஸோ இல்லாட்டி நோக்கியா 8.1 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நோக்கியாவில் எடுக்கிறது ட்ரூ டு த நேச்சர், ப்ராசஸிங் அல்ட்ரா நேச்சுரலாக இருக்கும். இமேஜஸில் இருக்க டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்கும். மறு ஏதாவது இருந்ததுன்னா அச்சு பிசுறாமல் இருக்கும். நாய்ஸ் வந்து தேவையில்லாத நாய்ஸ் எங்கேயுமே இருக்காது. இந்த ஓவர் ப்ராசஸிங் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஜென்ரேஷன் ஃபோன்ஸில் பார்ப்பீங்க. இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு மேலே அது அப்புறம் OS is crazy good and I especially like the essential space feature. I can take a screenshot of an email, can take or meet and can create reminders with checklist in the home screen and be one step ahead. I do realize my views are subjective and biased based on the phone I used before. I gave the phone to people who are using flagships like latest iPhone and Samsung Ultras. They were also impressed. Bro, யாருமே enthusiast இல்லை bro. I'm very sorry to say this.
என்கிட்டலாம் வந்தீங்கன்னா நான் ரேகை திறந்து உள்ளேருந்து எண்ணெய் எடுத்து மேலே வைப்பேன் டிபிக் அப்படின்னு. 15 வருஷம் முன்னாடி என்ன இருந்தது தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பேன். இதுதான் எங்கள் பிரச்சனை. உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் என்னத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு ஆன் ஸ்க்ரீனில் வர எல்லாரையும் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறது. நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ நிறைய ஃபோன்ஸ்க்கு ரிவ்யூன்னு பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். நீங்கள் இப்போ ஸோ கால் ரிவ்யூஸ் நாங்கள் வந்து ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ரிவ்யூ பண்ணோன்னா நிஜமாவே வந்து GSMRI நான் கிரேடில் பண்ணணும்னு நினச்சா லக்ஸ் மீட்டர்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு அசிங்கமாக திட்டிடுவேன் எல்லா பிராண்டையும். அப்புறம் பீக் பிரைட்னஸ்ன்னு சொல்கிறது ஒரு அளவுலையும் வரல, அது என்னைக்கு தான் வரும் சொல்லு அப்படின்னு கேட்பேன். ஆமாம், சும்மா பேரில் மட்டும் 6000 நிட்டு நான் லக்ஸ் மீட்டர் எடுத்ததுக்கு நேராக மேலே வைப்பேன். வச்சேன்னா வந்துருமா எவ்வளோ கொண்டு போனாலும் 1300 தாண்டலை. அப்போ எப்போ தாண்டா தாண்டுவேன் அப்படி கேட்க தோணும். ஒரே ஒரு பிக்சல் மட்டும் ஆகுமா, அதை நான் தேடணும், தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அப்படி தான் இருக்கும். அப்போது நீங்கள் யாரை மிஸ்லீட் பண்ணுறீங்க? நான் கேட்குறது உங்களை இல்லைங்க, பிராண்ட்ஸை கேட்குறேன். நியாயமா இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்வி ப்ரோ, எந்தூசியாஸ்ட் வேறு, ஜென்ரல் யூசர்ஸ் வேறு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்க்ரீனில் வந்து பேச காரணம் என்ன? நானும் உங்களை மாதிரி ஒரு யூஸராக அமைதியாக ஓரமாக போயிடலாம். ஆனால் நாங்கள் ஏன் வந்து பேசுகிறோம்? ஏன்னா நாங்கள் எந்தூசியாஸ்ட். நாங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் தான் பண்ணுறோம். நாங்கள் ஷேர் பண்ணுற ஒப்பீனியன் 100% கரெக்டுன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. நாங்கள் ஷேர் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு லிசன் பண்ணுறோம், அதுக்கு தான் கமெண்ட் படிக்கிறோம். அந்த கமெண்ட் சில சமயங்களில் இரலவெண்ட்டாக இருக்கிறனால தான் போட்டு திட்டிகிட்டு இருக்கோம். இப்பயும் இப்போ படிக்கிறதே நாங்கள் கமெண்ட்டை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் இப்போது அதே மாதிரி வந்து ஒன் பிக் கான் ஆஃப் திஸ் ஃபோன் இஸ் கேமரா இஸ் ஆப்ஜெக்ட் இந்த இமேஜ் லுக்ஸ் blurry and moving. I realized this when I tried to take a snap on the 5-year-old nephew. But videography is fine. It won't come remotely close to the flagship in this department, but I don't have any complaints. It does the job well. I got 8/128 version for 28K with card offer because of 12 gigs variant always been showing out of stock. I got my phone delivered in 20 minutes. I appreciate your honest views on not fixing the issues in previous gen phone. That's a fair and valid concern and criticism, but there is a thin line between criticism and hate. But all I see now is you guys are close to hate the fair criticism. இந்த இடத்துல ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நேர்மையாக இருந்து வீடியோ போட்டாலே வியூஸ் வரல. இதுக்கடையில் ஒவ்வொருத்தனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை நேர்ந்து விட்டு அதுக்கு நீ அப்படியே CEO மாதிரி பேசுன்னு சொல்லி 2018 பேசிகிட்டு இருக்கோம், 19 அந்த 2019 எதுக்காக நான் நோக்கியா CEO பேசணும், வாட்சன் ஷாமி CEO பேசணும், விக்கி எதுக்கு OnePlus CEO பேசணும்? ஒரு பிராண்டு கனெக்ட், பிராண்டோட கனெக்ட் இல்லை, அந்த பிராண்டு யூஸ் பண்ணுற யூசர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்காக ஒரு ஃபேக் CEO. கலாய்க்க முடியல. இப்போ HMD சொல்லி கலாய்ச்சா இதாக இருக்கும். HMD கலாய்ச்சா நாங்கள் வந்து இப்போ இவர் பேரே வந்து HMDன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் என் பேரை ஷாமின்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி அந்த பிராண்ட் நேம் வச்சு கலாய்ச்சிக்கிறது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு கண்டென்ட்டும் ஒரு மாதிரி. நத்திங் ஃபோனை நாங்கள் டிவிடியில் ட்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், ஆனால் ரிவ்யூ ஃபீட்பேக் வீடியோஸ்னு வரும்போது நாங்கள் ட்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் நம்மளதுலேயே வரப்போகுது, அதான் வரும், நம்மளதுலேயே வீடியோ வரும். நீங்கள் அப்போ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு நியூஸ் வீடியோவில் நாங்கள் கலாய்ப்போம், ஒரு டெக் அப்டேட் வீடியோவில் கலாய்ப்போம், ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் கூட கலாய்ப்போம். ஏன் தெரியுமா? வெக்கமே இல்லாமல் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, கேஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9/10. எனக்கு புரியல, எனக்கு சீரியஸாக புரியல. எப்படி இருக்குன்னா, இந்த லேஸ் பேக்கெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, இன்னொரு அட்வான்டேஜில். அப்புறம் ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ கேலரி கன்சென்ட்டாக இருக்காங்க. நான் 50 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் நான் இப்போ தான் முக்கு கடையில் அண்ணாச்சி கடையில் வாங்கிட்டு வந்தேன். அவர் என்னடானா 50 ரூபாய்க்கு ஒரு 200 கிராம் கட்டி கொடுத்துட்டாரு. 200 கிராம் சாப்பிட்டா கேலரி ஃபுல்லாக அப்படியே அதிகமாகிடுச்சு. இது வேற லெவல். எனக்கு மொத்தமே 25 கிராம் தான் இருந்தது. 50 ரூபா கொடுத்த திருப்தி எனக்கு வந்துருச்சு. ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஓப்பன் பண்ணால் காத்தா எல்லாம் போயிடுச்சு. என் பாடியில் எதுவுமே சேரலை. எவ்வளோ பெரிய பாசிட்டிவ். இப்படியும் பேசலாம், புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சர்க்காஸ்டிக்காக சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். மற்றபடி ரிவ்யூஸில் என்றைக்குமே இந்த சர்க்காசம் ரொம்ப வராது. ரிவ்யூலேயே சர்க்காசம் வருதுன்னா அது இருக்கிறதுலேயே கேவலமான ப்ராடக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் கேலக்ஸி M55, அது உண்மை. அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை தான் போட்டு பொலன்னு பொழந்துருப்போம். ரீசன் என்னென்னா, இவ்வளோ பெரிய பிராண்ட் இவ்வளோ கேவலமான ஒரு ப்ராடக்ட்டை எப்படி செஞ்சாங்கிற அந்த கேள்வி தான். என்ன கருமத்துக்கு இதை செஞ்ச? அதான் இதை செஞ்சது மட்டும் பார்த்தாமல் M55னா வந்து மோசம்னு சொல்லிட்டு மறுவை ஒட்டி M55Sன்னு அனுப்பி வச்சா ஏமாந்துருவோம். எல்லாரும் உடனே ஏமாந்து ஓகே எல்லாரும் இதையே வாங்கிடுங்க. வேறு மாற்றி வேறு ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. F55 வாங்க, அங்கே போய் பார்த்தா அதுவும் அதேவாக இருக்கும். ஸோ அதாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் அது உங்களுக்கான உரிமை. அந்த கமெண்ட்டில் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படிங்கிறது உங்களோட தரத்தை காட்டும். வீடியோ பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் எனக்கான உரிமை. இந்த சேனலில் மட்டும் தான் நான் போய்ட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமே தவிர வேற ஒரு சேனல்லையும் போய் நான் இதே மாதிரி பேச முடியுமா? ஃபோனர்னால இந்த அளவுக்கு ஜாலியாக பேச முடியுமே தவிர வேற எங்கேயாவது பேசுறதுக்கு அந்த சேனலுக்கான ஓனர் யாரோ அவங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் நான் பேச முடியுமே. தவிர வேற எங்கேயுமே என்னால் இந்த மாதிரியான என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் சிவபரணி உதய செல்வம்னு தனியாக ஒரு கடையை போட்டு அதில் உட்காந்துருக்கோம். ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எங்களோட ஃப்ரீடம். நான் சொல்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு.
ஆமாம். அப்போது வேற எங்கேயோ போய் நான் சொல்லிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம், அவங்களோட ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், இவன்லாம் ஒரு ஆள் இவனை வேற பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, அவங்களே நீங்கள் திட்டுவீங்க. ஸோ அதனால் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நான் திரும்பியும் சொல்கிறது தான், கமெண்ட்ஸுங்கிறது ஒரு புனிதமான இடமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கமெண்ட்ஸ் அரினாங்கிற ஷோவை வந்து நீங்கள் பரத்தை கேளுங்க, யாருனாலும் கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு ஷோவை இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் நான் எப்பயுமே படிப்பேன், இப்போ இல்லை எல்லா கமெண்ட்ஸும் படிப்பாருங்க. அதை தாண்டி எங்களுக்கு ரீசெண்டில் பார்த்தா அந்த டேக்கு ஸ்னாப்ட்ராகனில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஆடியோ வந்து சப்போர்ட் இருக்குது, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், அவங்க அதை வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருந்தார். எங்களுக்கு அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்து நாங்கள் எங்கள் நாலேஜ் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். ஆமாம், அதனால் கமெண்ட்ஸ் போடுறது நல்லது தான், ஆனால் அது கொஞ்சம் வேல்யூபுளாக போடுங்க, ரீசனபுளாக போடுங்க. வரும் எக்ஸாக்ட்லி, வேறு எதுவுமே இல்லை. நத்திங் ஃபோனும் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரல. அதே இடத்துல ரியல்மி 14 Pro Plus இருக்குது, அதே இடத்துல ரெட்மி 14 Note 14 Pro Plus இருக்குது. ஆனால் அதை விட நத்திங்குக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது. அதுவும் எனக்கு பெரிய அது எப்படி? அதுவும் எனக்கு டவுட். அது எப்படி? இதுதான் கேள்வி. ஏன்னா கமெண்ட் போடுறது பிஆர்டி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படி அவ்வளோ பேர் வந்து இதோட கொடுமை என்ன தெரியுமா? இதே பட்ஜெட்டில் நத்திங் ஃபோனோட ப்ரைஸுக்கு 7A சுற்றிட்டு இருக்கிறது தான் வேதனையே, வேதனையின் உச்சம். ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசியோட இன்னும் 3 வருஷம் அப்டேட்டோட, அதுவும் கேரண்டீட் அப்டேட், ஆல்ரெடி Android 16 ரன் ஆகுது பீட்டா, அண்ட் கேமரா கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நல்ல ஃபோன்ஸும் அந்த பட்ஜெட்டில் தான் சுற்றும். ஆனால் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், இதை தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம். அதான் ஏன்னா எங்களுக்கு புரியறதே இல்லை. புரியப்பட்டது இருக்குங்க. 30Kல சுற்றி முற்றி பார்த்தா நல்லா இருக்கு. F6 எல்லாம் இருக்கேன், F6 எல்லாம் ஆனால் தான் சுற்றிட்டு இருக்கான். போகோ F6 கூட விட்றா. சரி, போகோ மேலே வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோன்னா, இந்த X3 சீரிஸ் வந்ததுலேருந்து ஒரு பயம் வச்சு அதனால வந்து நம்ம F6 எல்லாம் கொஞ்சம் அப்படி சரிங்க, F6 F5 எல்லாம் சரி ஓகே நல்ல ஃபோன் தான், ஆனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறோம். OnePlus 12 இருக்கு, என்ன பண்ணுறது? நத்திங். அப்புறம் இது iQOO Neo 9R என்ன பண்ணுறது? Neo 9 Pro, Neo 9 Pro, இப்போ Neo 10R வேற வந்திருக்கு. அவன் வந்திருக்கான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பாசிட்டிவ் வேணுங்கிறத தான் நீங்கள் எந்த டிவைஸை சூஸ் பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணுதே தவிர, சும்மா ஒரு பிராண்டு அந்த பிராண்டோட CEO யாருங்கிறத டிசைட் பண்ணிச்சின்னு வைங்களேன், அது உங்கள் அது அறியாமையை காட்டுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவீங்க. அவங்க வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஆஸ்பெக்டில் அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்றாவேன அவுட்புட் வந்துடும், உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆளாகக்கூடாதுன்னா நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிப்போர்ட் மாதிரி சொல்லுவோம். அதை தாண்டிடா இப்போ நார்மலாக யாராவது கமெண்ட்டில் லைவ் கமெண்ட்டில் கூட நீ பார்க்கல, ஏதாவது கேட்பாங்க, சரி நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதுக்கு தான் அவங்க கிட்ட கேட்டுருவேன். 40,000 ரூபாய்க்கு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 40,000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபோன் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கன்னு. ஏன்னா அவங்க கேமிங்காக பார்த்துருக்கலாம், இல்லைனா தக்காளி கேமராக்காக பார்த்துருக்கோம். நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் 40,000 Reno 12 Pro சொல்லுவோம், அது கேமராக்காக. ஆமாம், ஆனால் அவர் கேமிங்காக கேட்டிருப்பாரு. அப்போ என்ன ஆகும்? பேக் ஃபயர் தான். அப்போ 13R தான் சொல்லணும் நம்ம. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் 2,000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா iQOO 12 வாங்கலாம் ப்ரோன்னு சஜஸ்ட் பண்ணலாம். இப்படி தான் பண்ண முடியும். இப்போது இன்னொன்று என்னென்னா, சஜஷன் என்ன கேட்க வந்தீங்கல்ல, எங்கேயாவது நான் போட்டிருக்கேனா இங்கே நாங்கள் சஜஸ்ட் செய்வோம், சஜஸ்ட் செய்த பொருள் அதே மாதிரி இல்லைன்னா நாங்கள் தான் பொறுப்பு. இப்போ நீங்கள் கேட்ட சஜஷனுக்குலாம் நாங்கள் ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள் அந்த டிவைஸில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் எங்களால் அப்போ யூஸ் பண்ணதை வச்சு நாங்கள் இப்போ சஜஷன் கொடுத்துட்றோம். அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதுக்கு தான் எந்த சோகங்கள் ஆயிருக்குன்னு நீ தான் பார்த்துருக்கல்ல, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதான் யாராவது யூஸ் பண்ணால் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, கமெண்ட் ரிவ்யூன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சொல்கிறோம். இதுக்கு வந்து யாரும் போட்டிருந்தாங்கடா, ரூபேஷா ஒரு சிலர் உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக கமெண்ட் ரிவ்யூ OnePlus 13 போட்டிருந்தால ஒரு கமெண்ட் வேல்யூபிளாக இருக்கும். யூசர்ஸ் வந்து ப்ராப்பராக கமெண்ட்டில் சொல்கிறது தான் வேல்யூபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா இல்லை ஃபீட்பேக்ஸில் போட்டிருப்பாங்க, எங்கள் கீழே ரிவ்யூவில் போட்டு நாராசமாக திட்டி வச்சுருப்பாங்க. 1ல் இருக்கும், அந்த ஸ்டார் 1ல் இருந்தால் எவனா அந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம், 1 50% மேலே அந்த யாரும் வாங்குவீங்களா? அதனால் அந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. சரி விடுங்க, ஏதோ மனக்குமுறல்கள் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது, குமுறதுக்குலாம் அப்படிதான் இருக்குது. அந்த இன்னொரு வீடியோ வரும். ஆமாம், இது எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு சொல்லுவாங்கல்ல அந்த கமெண்ட் படத்தில், உள்ள இன்னும் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து உள்ள அப்படியே வெளில விட்டேன்னு வைங்க அப்படின்ற மாதிரி தான். அந்த இல்லாட்டி அருணாச்சலம் படத்தில் கூட சொல்லலாம், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உள்ள அமைதியாக வச்சிருந்தேன்ட்டு ரஜினி எடுத்து வரணுன்னே உள்ள விடுவார், பாம்பு தவளைன்னு. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கடுப்பாகும், ஆத்திரங்கள் வரும். ஏன் வருது அப்படின்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், இதில் வர ஒரு சிலர்லாம் ரொம்ப நக்கலாக பேசுகிற நீ, ரொம்ப திமிராக பேசுகிற நீ அப்படின்னு சில சமயங்களில் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணும்போது, இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி என்ன ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நண்பருக்கு புரிதல் இருந்திருக்கு. மேலே ஃபஸ்ட்டு 3 லைன் படிக்கும்போது நத்திங் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு ஒன்று நமக்கு கோவம் வந்துடும், இதெல்லாம் ஒரு கில்லராடா அப்படின்னு சொல்லி நமக்கு கோவம் வரும். அது கீழே ஆனால் அவரே நியாயமான ஒரு சில பாயிண்ட்ஸும் போட்டிருந்தாருங்கிறதையும் நாங்கள் படித்து காமிச்சோம். ஏன்னா நான் இப்போ தான் லைவாக அதை படிக்கிறேன், பரத் எனக்கு அனுப்பியிருக்கான், என்னன்னா பாடுறா எப்படி இருக்காங்க பாடுறா, எனக்கு இந்த டாக்ஸிக் கம்யூனிட்டியே வேணாம் அப்படின்னு நீ சொல்லுவல்ல. இப்போ ஃபோனர்னாலையும் டாக்ஸிக் கம்யூனிட்டி தான் சுற்றிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்ல போனால் இந்தியன் ஸ்டைலில் களை பிடுங்குற நேரம் இது. உண்மையாக சொன்னால் நாங்கள் எப்பயுமே சொல்லியாச்சு, அந்த இதெல்லாம் வேணாம்ப்பா. எப்பா சாமி நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு, இப்போல்லாம் வந்து களை பிடுங்க. ஆமாம், ஏன்னா இதில் ஃபேக்ட் என்னென்னா,
திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போது 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் மேலாம் ஹோப் ஜீரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறையா பிராண்ட்ஸுக்கான ப்ராஜெக்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஒரு டிவைஸ் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 3 மில்லியன் யூனிட்ஸை எவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணாங்க லேபில் 3 மாதத்துக்குன்னா 3 பேர் போதும். அந்த 3 பேர் பல சினாரியோஸில் டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் டெடிக்கேட்டடான பர்சனாக இருந்தால் நல்லா பண்ண முடியும். இதே 3 பேர் வந்து ஓபி அடிக்கணும்னு நினச்சா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியும் அனுப்ப முடியும். இதில் எதனாலும் இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம். ஐ சஸ்பெக்ட் ஜென்ஸி இன் திஸ் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல். ஏன்னா அவங்க தான் இப்போ புது QAவாக இருப்பாங்க, QCயாக இருப்பாங்க. அவங்க தான் இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷர்ஸாக உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் சரியாக டெஸ்ட் பண்ணலையோ அப்படிங்கிற சந்தேகம் கூட நான் இந்த இடத்துல படலாம். சரியா? ஸோ இதில் வேறு என்னடானா டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் இடையில வந்து நல்ல ஒரு ரேப்போ பில்ட் ஆகி காதலி சீட்டில் இருந்தால் விளங்காது எதுவுமே. ஏன்னா ஒரு டெவலப்பர் மிஸ்டேக் பண்ணுறதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு டெஸ்டராக தான் இருக்கணும். ஸோ டெஸ்டர் வந்து பக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா டெவலப்பர் சேஃபு எஸ்கேப்பு. இந்த மந்தோட ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆகணும்னா பக் இல்லைன்னா தான் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போது டெவலப்பருக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த டெஸ்டரு. டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணிட்டாரு, இதில் பக் இருக்குன்னு டெஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் டெவலப்பர் வந்து உனக்கு நான் 100 உம்மா தரேன், அதனால் நீ என்ன பண்ணு, இந்த பக்கை வந்து மறந்துட்டு அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னா பண்ணலாம். ஆனால் இது எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா இதனால் ஓவரால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கே யூசர்லாம் இல்லை, அது எப்படி மாறும்னு சொல்கிறேன். யூசருக்கு வந்து இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு எரர்னு வைப்போம். ஆப்பை லாகினே பண்ண முடியலன்ற மாதிரியான ஒரு எரர்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எல்லாரும் ஆப் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஸ்டார் ரேட்டிங் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே போயிட்டு 1 கொடுத்துட்டு எல்லாம் வெளில போயிடுவாங்க. இப்போ யார் கிளாஸ்னா டோட்டல் பிஸ்னஸ் லாஸ், ஜஸ்ட் ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்கில். இப்போ இந்த இடத்துல டெஸ்டர் வந்து அவங்களோட எத்திக்ஸ் என்னமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ இந்த இடத்துல டெவலப்பர் என்ன பண்ணலாம் தெரியுமா? எக்ஸிஸ்டிங் பில்டு தான் நல்லா இருக்கே, அவர் என்ன பண்ணலான்னா, சாரிங்க ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நான் மன்னிச்சுக்கோங்க, 2 நாள் டைம் கொடுங்க, என்னை காரி கூட துப்புங்க, நான் இந்த பக்கோட ரிலீஸ் பண்ணலாம், எனக்கும் பிரச்சனை, ப்ராஜெக்ட்டுக்கே பிரச்சனை, நான் அமைதியாக வந்துட்டு என்ன என் மிஸ்டேக் தானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணாலே அது ஒரு பெரிய குவாலிட்டி. எங்கே மிஸ்டேக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆர்கியூ தான் பண்ணுறாங்க. இதுதான் தேவையில்லாத ஆணி. சரி ஓகேங்க, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி மற்றும் சிவா SRK பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.